வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெய் ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நாம கேட்க போற கதை விட்டு விடு கருப்பா. இந்த கதை மர்மத்தையும் ஆன்மீகத்தையும் இணைக்கும் ஒரு அதிர்ச்சியான கதை. ஒரு சாதாரண மக்களின் வாழ்க்கையில் திடீரென நடக்கும் அதிசய சம்பவங்கள் தான் இந்த கதை. கருப்பா யார்? அவர் ஏன் தொடர்ந்து தோன்றுகிறார்? இந்த கதையை முழுமையா கேளுங்க. இறுதியில் உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் ஒரு உண்மை காத்திருக்கிறது. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் செய்ய மறக்காதீங்க. ஷாப்பிங் பகுதியில் இன்னைக்கு அழகான வெள்ளை குதிரை ஷோ பீஸ்லாம் நான் டேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கருப்பனுடைய அந்த அருவா, பூஜைக்கு வைக்கக்கூடிய அந்த அருவா கூட நான் டேக் பண்ணியிருக்கேன். நைஃப் செட்டுமே டேக் பண்ணியிருக்கேன். மேலும் ஹார்ஸ் சம்மந்தப்பட்ட கேண்டில் ஸ்டாண்டு அந்த மாதிரி ஐட்டங்களையும் நான் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. வா வா கருப்பா, படிக்கருப்பா, உன் வட்டமொழி என்ன செந்நெருப்பா, தாத்தா கருப்பா அருங்காவல், தராட்டா பிடிப்பேனே உன் கால்கள், போ போ பிணியே ஓடிப்போ, போகாட்டா கருப்பன் உனை பொடிப்பான். கோடாங்கி பாட்டு. இது ஒரு ராட்சச மணியின் சப்தம். இந்த ராட்சச மணி சப்தம் தோட்டக்காரமங்கலம் கிராமம் எங்கும் எதிரொலிக்க தொடங்குகிறது. அதிலும் நள்ளிரவில். அன்னந்தால் வானத்தில் நிலாவட்டம். மாசமோ ஐப்பசி. காலமோ அர்த்த ஜாமத்தை தொடப்போகும் 12 நெருங்கும் நிமிட பொழுது. இந்த வேளையில் இந்த மணியின் சப்தமா? வீட்டு தாழ்வாரம், வாசற்புறத்து கிட்டித்திண்ணை, களத்து மேடு என்று கட்டிலில் புரண்டு கொண்டிருக்கும் தோட்டக்கார மங்கலத்து பெருசுகள் எல்லாம் தூக்கம் கலைந்து நிமிர்ந்து அமர்ந்து மணி சப்தம் கேட்டு விதிர்க்கத் தொடங்குகின்றனர். பட்டி மாடுகள், அடைப்பு கோழிகள் கூட விடைத்து போய் சற்றி சிலிர்க்க, மச்சக்காரன் தெருவில் பால் குடிக்க அழுத ஒரு தூளி குழந்தை கூட ஆத்தாளின் முளைக்காம்பை உதட்டால் ஒதுக்கிவிட்டு அந்த சப்தம் கேட்டு தன் குட்டி மணி விழியில் மிரட்சியை தூக்கி காட்டுகிறது. ஆறுது இந்த ராத்திரியில மணி அடிச்சுக்கிட்டு? என்ன தைரியம் கருப்பு கோவில் மணியை இந்த ராத்திரியில இந்த அடி அடிக்க? ஏலே வீரபாகு, ஊர்காவனாய, என்னடா புடுங்கிட்டு கிடக்க? ஆறுது கருப்பு கோவில் பக்கம். வாடா நெத்திலி, போய் பார்த்துட்டு வருவோம். 1.5 4.5 கிலோமீட்டர் நீள அகலம், 24 தெரு, ஒரு மிடில் ஸ்கூல், குச்சி வீடு ஒன்றில் தபால் ஆபீஸ், மேற்கு மூலையில் அங்காளவனுக்கும் தெற்கு வளைவில் மாரியம்மனுக்குமாய் 5-10 சென்டில் 4-2 வெப்பமரம் சூழ்ந்த கோவில், ஆனைமுடி தேவர் உபயத்தில் 10,000 புத்தகம் கொண்ட பாரதி நூலகம், 66 விளக்கு கம்பம், 19 தெருக்குழாய், ஏகாண்ட சைஸில் 4 லாரியை போட்டு மூட முடிந்த சைஸில் முனிக்கிணறு என்னும் பொது கிணறு, 4000 சில்லறையில் பொது ஜனங்கள். அவர்கள் எண்ணிக்கையை கடந்த ஆடு மாடு கோழி குருவிகள். இதுதான் தோட்டக்கார மங்கலம். இப்பொழுது ஆளாளுக்கு பயந்தும் மிரண்டும் பேசும் சந்திரகதிர் தோய்ந்த ஒரு வெள்ளி ஒளி கிராமம். டனங் டனங் என்று ராட்சச மணி சப்தம் நின்ற மாதிரி தெரியவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொலைவில்தான் ஒலிக்கிறது அது. தொலைவென்றால் ஊருக்கு வடக்கில் மலையாளத்தான் கரட்டுக்கு அப்பால் நாயக்கர் தோட்டத்தில். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கடந்து இருளின் நிசப்தத்தில் நீந்தி வயல்வெளிகளை கடந்து வருகிறது இந்த சப்தம். வழியில் ஊர் மயானம் இருக்கிறது. புல்கூட முளையாத மலட்டு காடு இருக்கிறது. ஆனை புரண்டு படுத்த மாதிரி ஒரு குட்டி கரடு வேறு இருக்கிறது. 3ஐயும் கடந்தால் ஊருக்கே வளத்தை அளித்தரும் வற்றாத வீரபாண்டியன் கண்மாய் வேறு. அந்த கண்மாய்க்கரையின் கிழக்கு வடக்கு முனையில் குபேர மூலை என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் இடத்தில் ஒரு வற்றாத ஊற்று பள்ளம். அந்த பள்ளம் கொண்ட நாயக்கர் தோட்டத்தில் அரக்கியின் சடைமுடி போல ஓவென வளர்ந்து கிடக்கும் ஆலமரத்தடியில் உள்ள கல்மேடையில் இருந்துதான் வருகிறது அந்த சப்தம். கல்மேடை ராட்சசமணியை இசைக்க வேண்டுமென்றால் அதற்கு யானை வர வேண்டும் என்பார்கள். அத்தனை பெரிது, அத்தனை வலிது. நினைத்த மாத்திரத்தில் அங்கு போய் அடுத்துவிட முடியாத ஒரு அசாத்தியம் அது. எதிரிலேயே ஊரை விழுந்து கும்பிடும் கருப்பசாமி சன்னதி. சன்னதியில் 18 படிகள். அதன் மேல் ஒரு ஆளுயிர அறிவால்தான் அங்கே கருப்பு. சந்தன குங்குமத்தில் தோய்ந்து அலரி பூமாலை சரத்தால் மூடியும் மூடாமலும் தெரியும். அந்த வாளை பார்த்தாலே காதோரமாய் விற்ற என்று அது யாரோ சோற்றுவது போல ஒரு பிரமை தட்டும். பகல் பொழுதில் பார்க்கவே பயம் காட்டும் அந்த கருப்பு கோவிலில் இந்த பௌர்ணமி ராத்திரியில் அத்தனை பெரிய மணியை விடாமல் இசைப்பது யார், எதற்காக? விழித்து கொண்ட ஊர் ஆங்காங்கே கூடி குசுமுசுவென்று பேசி மிரள
ஆனைமுடியார் வீட்டில் மற்றும் சற்று காரசாரமான விவாதம். தேவரே, இப்படி கல்லா கிடந்தா எப்படி? வாரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமாம் தேவரே, இப்படி ஒரு சப்தத்தை என் ஆயுசுக்கும் நான் கேட்டதில்ல. ஆனைமுடியாருக்கு நன்கு விளைந்த மீசை. 60 வயது கடந்த போதிலும் அதில் அடவி கருப்பு வேறு. அதை நீவிக்கொண்டு சரி கிளம்பலாம் என்பது போல நிமிர்கிறார். ஓடி வருகிறாள் வெள்ளி நாச்சி. வானாம், சொன்னா கேளுதிக. வேணாம், விடிஞ்சு பார்த்துக்கிடலாம். ஆமாம்பா, சொன்னா கேளுங்கப்பா. குறுக்கில் விழுகிறாள் இளைய மகள் லட்சுமி. செத்த வாய முடுறீங்களா? அப்பு, நீங்க கிளம்புங்க, நானும் வரேன். கருப்பான் கருப்பு. செருமிக்கொண்டு முன் வருபவன் ஆனைமுடி தேவரின் ஒரே மகன் ராஜேந்திரன். டிப்ளமோ அரியஸ் கேஸ். ஆனைமுடியார் மகனை சற்று பெருமிதத்தோடு பார்க்கிறார். முற்றத்து டியூப்லைட் வெளிச்சத்தில் அந்த பார்வையின் தீட்சணையும் சுற்றி இருப்பவர்களுக்கு உற்சாகம் தருகிறது. தீபந்தம் எடுத்துக்கிடுங்க. வெள்ளி, ஓடிப்போய் என் துப்பாக்கியை தூக்கியா பாப்போம். ஆனைமுடியார் அனைத்தையும் மீறி நிமிர்ந்து விட்டார். வெள்ளி நாச்சி பயந்த கண்களில் நீர் துளிக்கி விடுகிறாள். ரெலே, போப்புல போய் எடுத்தா. இத்தனை பேர் வராக இல்ல. நான் என்ன கருப்புசாமிய சங்கிலி புட்டி இழுத்தாரவா போறேன்? போறது என்ன சப்தம்னு பார்க்கத்தானே. ஆனைமுடியாரின் குரலில் கணிசமாக ரௌத்திரம் கூடி போகிறது. வெள்ளி நாச்சி பம்மி பம்மி உள் செல்கிறாள். ஊரிலேயே பெரிய வீடு. பங்களா. பார்த்து பார்த்து கட்டிய வீடு. உள்ளே இக்காலத்துக்கும் ஏந்து கொடுக்கும் கைத்தான் போன், கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜ், ஃபோம் மெத்தை என்கிற அம்சங்கள். மரப்படியால் அமைந்த மாடி வீடு. மச்சு பகுதினை தொட்டால் வருஷ நாட்டில் திரிந்த ஒரு வேங்கை புலியின் பாடம் செய்த தலை. அதை ஒட்டி கொம்பு தாங்கியில் அந்த புலியை சுட்ட அதே துப்பாக்கி. 1000 குயிர் குடித்த அபூர்வ துப்பாக்கியாம். வெள்ளையன் காலத்திலிருந்து இருக்கிறது. ஆற்காட்டு நவாபுக்கு எதிராக அவன் மார்பு முன் அதன் குழல் நீண்டதாக சொல்வார் தேவர். அதை தொட்டு தூக்கி எடுக்கிறாள் வெள்ளி நாச்சி. துப்பாக்கி கிடந்த கொம்பு தாங்கிக்கு அருகிலேயே ஒரு புகைப்பட சட்டம். உள்ளே செம்பருத்தியை மல்லுக்கு அழைக்கும் அழகில் இளம்பெண்ணின் முகம். அந்த முகத்தை பார்த்து வெள்ளி நாச்சி மிடறு விழுங்கியபடி முனகுகிறாள். ரத்னா கண்ணு, உங்க அப்பு போக்கு சரியில்லை. நீ இருந்தா அது இப்ப வெளியே கிளம்புமா? நீ தான் கிளம்ப விடுவியா? யாரோ மணி அடிச்சா நமக்கு என்ன கண்ணு? புத்தி வரல தாயி, புத்தி வரல. முனங்களோடு துப்பாக்கியை எடுத்து வந்து தர அதை ராஜேந்திரன் வாங்கிக் கொள்கிறான். தேவர் பெருமிதத்தோடு நடையிடத் தொடங்க கூட்டம் பின்தொடர்கிறது. ஆனால் அவர்கள் கடலை வயலில் கால் வைத்த நொடியில் ஊர் மயானம் தெரியும் இடத்தில் அந்த சப்தம் நின்று போனது. பச்சென்று தேவரிடம் கூட அசூயை. ஓயாமல் ஒலித்த ஓங்கார ராட்சச மணி சப்தம் நின்று போன நிலையில் இப்பொழுது பேரமைதி. வயல் வரப்பின் மேல் வரிசையாய் நிற்பவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள ராஜேந்திரன் அதை கலைக்கிறான். சப்தம் நின்னா என்ன, போய் பார்த்துட்டு வருவோம். எந்த ஒரு பையன் இந்த ராத்திரியில மணி அடிச்சதுன்னு தெரிய வேண்டாமா? மணி அடிக்க நேர காலம் இல்லையா? அதுலேயும் அந்த மணியை அடிக்க என்ன அவசியம் வந்துச்சு? அவன் வெறும் பையன் இல்லை ராஜேந்திரா, வல்லாளன். பகல்லையே கருப்பு கோவிலுக்கு போக அச்சப்படுற நிலையில ராத்திரியில ஒருத்தன் இந்த போடு போட்டிருக்கானா? அவன் வெறும் பையன் இல்லை, வாஸ்தவதான். நடங்க நடங்க. இது ஊர்காவல்காரன் வீரபாகு. நடக்கிறார்கள். தீபந்தம் திகுதிக்கும் நடை. சரியான அர்த்த ஜாம நடை. மதுரை அதே அர்த்த ஜாமம். மழை மேகம் போட்ட தற்காலிக பந்தலால் 20 டிகிரிக்கும் குறைவான செல்சியஸில் சோம்பலான பௌர்ணமி வெளிச்சத்தில் மங்கம்மாள் வடிவமைத்ததாக பீற்றிக்கொள்ளும் அகண்ட சாலைகள் எல்லாம் ஆக்கிரமிப்பால் சோமாலிய நாட்டு பிரஜை போல இறைத்து அரைமணி மழைக்கும் தாளாது சேறு குழைய கிடக்க பஞ்சமில்லாத மழைக்கால பாக்டீரியாக்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெருங்கூட்டம் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில். காலை 7 மணிக்கு தொடங்கிய டியூட்டியில் இரவு மணி 12 தொடப்போகும் வேலையிலும் சளைக்காமல் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திராமல் ஆக்சிடென்ட் பேஷண்ட்களை பார்த்து கொண்டிருக்கிறாள் ஹவுஸ் சர்ஜன் ரத்னா. அவளைப் போலவே அந்த ட்ராமா வார்டில் 24 மணி நேர டியூட்டியில் ஆக்சிடென்ட் கேஸ்களிடம் மாட்டிக்கொண்டு விட்டிருக்கிறான் அரவிந்த். தன் டியூட்டிக்கும் நடுவில் அடிக்கடி பக்கத்தறை பக்கமாக வந்து பேஷண்ட்டுகளிடம் துளிக்கூட சளைக்காதபடி செயல்படும் ரத்னாவை பார்த்துவிட்டு போகிறான். மை டியர் ஹவுஸ் சர்ஜன், என்ன அடிக்கடி ரத்னாவாடு பக்கம்? எதிர்ப்படும் டாக்டர் நந்தாவிடம் கேள்வி. ஒன்றுமில்லை சார், டாக்டர் பிரதாப் வந்துட்டாரான்னு பார்த்தேன். அவர் 1 வீக் லீவ் ஆச்சே. ரீல் சுத்தாத அரவிந்த். டாக்டர் ரத்னாவை சைட் அடிக்கிறேன்னு தைரியமாக சொல்லு. அரவிந்த் டாக்டர் நந்தாவின் மடக்கில் திகைக்கிறான், திணறுகிறான். அவர் தொடருகிறார்.
எனக்கு தெரியும் அரவிந்த், நீ ரத்னாவை லவ் பண்ணுற. உன் தேர்ட் எம்பிபிஎஸ்ல இருந்தே நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமாம், இன்னுமா அவன் உனக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்கல? மௌனிக்கிறான் அரவிந்த். கணத்தில் ஆழமான சோகத்தினை அவனது அரவிந்தசாமி முகத்தில் பளிச்சென்று பார்க்க முடிகிறது. மாவட்ட டிஎஸ்பி மகன், நல்ல பால்கோவா வெளுப்பு, கம்பளி பூச்சி ஒன்றன் மேல் ஒன்று படுத்த மாதிரியான மீசை, அதில் மெல்லிய துடிப்பு பரவுகிறது. நந்தா புரிந்து கொள்கிறார். ஆறுதலாக பேசுகிறார். டோன்ட் வரி, உன் காதல் நிச்சயம் சக்சஸ் ஆகும். ஒரு தலை ராகம் பாடாம மனசு விட்டு பேசு. உனக்காக நான் வேணும்னாலும் பிள்ளையார் சொல்லி போடுறேன். அதான் கோர்ஸ் முடிஞ்சு ஹவுஸ் சர்ஜனாவும் ஆயாச்சே. இன்னும் என்ன, ரத்னாவும் ரொம்ப நல்ல பொண்ணு, அவகிட்ட நான் பேசுகிறேன். தேங்க்யூ சார். அரவிந்த் பேசிவிட்டு ஸ்ரெத்தை பிடித்தபடி தன் அறை நோக்கி நடையிட நந்தாவும் ரத்னாவை நெருங்குகிறார். ஹலோ பேபி. வாங்க டாக்டர். நான் பேபியா? ரத்னாவிடம் டியூட்டியிலிருந்து கலையாத பேச்சு. எனக்கு நீ பேபி தாமா. போகட்டும், டியூட்டி முடிஞ்சு போகும்போது கொஞ்சம் என்னை பார்த்துட்டு போயேன். ஷோர் டாக்டர். ஹாஸ்பிட்டலின் 3வது மாடியில் ஹவுஸ் சர்ஜன் குவார்ட்டர்ஸில் முகம் கழுவி கொண்டிருக்கிறார் நந்தா. உள் நுழைகிறாள் ரத்னா. வாமா உட்காரு, தோ வந்துறேன் சொல்லிவிட்டு சொன்னது போலவே லுங்கி சட்டை என்கிற ஹோம்லி லுக்கில் வெளிப்படுகிறார். தன் டியூட்டி முடிந்த ரிலீஃப் நன்கு தெரிகிறது. என்ன சாப்பிட்ற? கோக், மிரண்டா, பெப்சி? கேள்வியில் கரிசனம். ஒன்றும் வேண்டாம், தேங்க்யூ. எதுக்கு வர சொன்னீங்க டாக்டர்? ரத்னாவின் நைச்சியமான கேள்வியை ரசித்தபடி அவளை ஊன்றுகிறார். சொல்லுங்க, என்ன விஷயம்? டியூட்டிக்கு நடுவில் வந்திருக்கியா? ஆமாம், இந்த ராத்திரியில் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஆக்சிடென்ட் கேஸ் கொஞ்சம் அதிகம். குட். நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடட்டுமா, இல்லை சுற்றி வளைச்சி? ப்ளீஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடுங்களேன். வாட் யூ திங்க் அபவுட் அரவிந்த்? டாக்டர் நந்தாவின் அந்த கேள்வி ரத்னாவின் பொட்டில் அரைகிறது. ரத்தமும் ஆல்கஹாலும் நேருக்கு நேர் கைக்குலுக்கி மயங்குவது போல பிரமை தட்டுகிறது. சொல்லுமா, வாட் யூ திங்க் அபவுட் அரவிந்த்? தயங்கி தயங்கி உலர்ந்த உதறு பிரிக்கிறாள். எதுக்கு டாக்டர் கேட்குறீங்க? எதுக்கு கேட்பேன், எல்லாம் அவன் காதலை சொல்லத்தான். லுக் ரத்னா, அவன் உன்னை லவ் பண்ணுறான், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான். உங்களை எனக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமாக தெரியும். அதில் 2 வருஷமா அவன் உனக்காக தவிக்கிற தவிப்பு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னடா டாக்டர் புரோக்கர் ஆயிட்டுன்னு நினைச்சாலும் கவலை இல்லை. அவன் காதலுக்கு நீ ஒரு நல்ல பதிலை சொல்லித்தான் தரணும். டாக்டர் நந்தாவின் பேச்சால் இறுகி போகிறாள் ரத்னா. நள்ளிரவில் உறைந்து போன அமைதிக்கு நடுவில் அவள் முகத்தில் ட்ராமா வார்டு டாக்டர்களுக்கென்றே வரும் 24 மணி நேர டியூட்டி களைப்பு வேறு. பிடிக்கலன்னு சொல், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அரவிந்த் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நந்தாவிடம் விடமாட்டாத ஒரு வகை வளைப்பு, ரத்னாவிடமும் கலையாத மௌனம். எனக்கும் ஆசைதான் என்கிற எண்ணம் மெல்ல எழும்புகிறது. ஆனால் அது உடனே கலைந்தும் போகிறது. மனதுக்குள் அம்மா வெள்ளினாச்சியின் முகம் முண்டுகிறது. டாக்டருக்கு படிக்க சீட் கிடைத்து அந்த கிராமத்திலேயே முதல் பெண்ணாக மதுரை நோக்கி கிளம்பிய பொழுது அவள் சொன்னது நினைவே கொத்துகிறது. தாயி, நீ படிக்க போற, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. போகிற இடத்துல யார்கிட்டையும் மனசை பறி கொடுத்துட்டு வாய் வவுறுன்னு ரொம்பி வந்து மட்டும் நின்றுடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நம்ம குலத்து பெண்களுக்கெல்லாம் புருஷன் யாருங்கிறத அந்த கருப்பு தான் சொல்லும். நொண்டியோ முடமோ அது சொல்லிட்டா சொன்னது தான். மீறினா என்ன நடக்கும்னு நான் உனக்கு சொன்னாதான் புரியுமா என்ன? எல்லாம் மலைக்கருப்பு வம்சத்து தலையெழுத்து. அம்மாவின் குரல் முண்டி அடங்குகிறது. என்னம்மா இப்படி மௌனமாய் இருந்தா என்ன அர்த்தம்? சம்மதமுனை எடுத்துக்குவா. நோனோ, வேகமாக மறுக்கிறாள் ரத்னா. அப்போ உனக்கு பிரியமில்லை அப்படித்தானே? அப்படியுமில்லை டாக்டர். இது என்னம்மா வினோதமான பதில்? வினோதமான குடும்பத்தை சேர்ந்தவன் நான், இப்படித்தான் பதில் சொல்ல முடியும். புரியலம்மா, குழப்புற. ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அரவிந்த் கிட்ட அவர் எதிர்பார்க்குற பதிலையே சொல்கிறேன். வீட்டில் கேட்டுக்கிட்டா? நந்தாவின் கேள்விக்கு ஒரு தினசாக சிரித்தவள், இல்லை டாக்டர், எங்கள் வீட்டுக்கு மேலே பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு. அது யாரும் அந்த பெரியவர்? வேண்டாம் விட்டுருங்க, சொன்னால் சிரிப்பீங்க. நான் வரேன். ஒயிட் கோட்டை தோளில் போட்டபடி ஸ்ட்ரெத் முனை ஆட திரும்பி நடக்கிறாள் ரத்னா. டாக்டர் நந்தா முகத்தில் யார் அந்த பெரியவர் என்கிற கேள்வி. தோட்டக்காரமங்கலம் கருப்பு கோவிலை நோக்கி தேவர் தலைமையிலான கூட்டம் முன்னேறி கொண்டிருக்கிறது. வயல் நாட்டின் குளிர் காற்று காது மடலுக்குள் குளிர் கூத்து நடத்த போக குற்றால துண்டெடுத்து உருமா கட்டி கொண்டும் சுருட்டும் பிடியும் பற்ற வைத்து கொண்டும் நெஞ்சி கமழ மூக்கு வழியாக புகைவிட்டு கொண்டும் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மயானத்தில் முந்தைய மாலையில் கொள்ளியிடப்பட்ட
அப்பத்தா கிழவி அரை சாம்பல் கடந்திருக்கிறாள். பிணவாடை தேவரின் குடலையே ஒரு புரட்டு புரட்டுகிறது. மலட்டு நிலத்தில் சாரை பாம்புகள் கபடி விளையாடுவதும் தெரிகிறது. மலையாளத்தான் கரட்டு திண்டு பாருங்களோ அரக்கு முகம் போல முறைக்கின்றன. சிறுட்டென்று தாண்டி ஓடுகிறது ஒரு மதத்த வால்நரி. காட்டுக்குகை ஒன்றில் அது நுழைந்தபடி வெறுத்து பார்க்கிறது. கண்ணீரண்டும் வயலட் பல்பு போல் ஒளிவிடுவது நன்கு தெரிகிறது. கரட்டு மேலே ஏறி போக வேண்டாம், அடிவாரத்தையே சுற்றி போவோம், அதான் நிலா வெளிச்சம் கும்முன்னு இருக்குல்ல. ஊர் காவல்காரன் வீரபாகுவிடம் எச்சரிக்கை பேச்சு. ஏன் ஏறி போனா என்னவாம்? இது ஒரு விடலை. எவண்டாவன்? போன வாரம் தானே பொக்கையின் மகன் பொன்ராசை எடுத்து வந்து பந்திப்பாறையில் போட்டோம். காக்கா குருவி கிழிச்சு போட்டு புழுவே வச்சிருக்கும், பார்க்க விளங்குமா? அட ஆமா, நான் மறந்தே போனேன். பேச்சோடு பேச்சாக காட்டை சுற்றி நடக்கிறார்கள். காலை இடறுகிறது பிரண்டை கொடி. தேவர் தான் முன் நடக்கிறார். அவருக்கு நேர் பின்னால் துப்பாக்கியை தோளில் வைத்து காவடி போல் பிடித்துக்கொண்டு ராஜேந்திரன். என் நாயிசுக்கும் இப்படி ஒரு மணி சப்தம் கேட்டதில்லை. மூன்றாவது நபரிடம் சிலாகிப்பு. கருப்பா, ஏன் சாமி, உன்னை நம்பி வரோமையா? எதிரின்னு நினைச்சி அம்பு போடாம, விரோதின்னு நினைச்சி வில் எடுக்காம, கல்லுன்னு நினைச்சி கத்தி வீசாம காத்து நில்லப்பா. நான்காவது நபரிடம் கழிவிறக்கமான வேண்டுதல். பெருசு புலமாம போ. நாம் என்ன கருப்புக்கு எதிராக கைவரிசை காட்டவா போறோம்? இங்கே நடுங்க ஆரம்பிச்சிட்ட. தைரியமா போ. கல்யாண காட்சியிலிருந்து கைமுறுக்கு வாங்குற வரை கருப்பு உத்தரவோடு தானே நாம் நடக்கிறோம். அது நமக்கு குந்தகம் பண்ணுமா என்ன? பேச்சோடு கூடி நடக்கிறார்கள். கலகலப்பாகத்தான் இருக்கிறது பேச்சும். தேவர் நடக்கும் நிலையில் சற்று திரும்பி பார்க்கிறார். என்ன ஆச்சரியம்! கிட்டத்தட்ட 50-60 தலைகள். அவ்வளோ பேரும் முக்கியப்பட்டவர்கள். அழைக்காமலேயே ஆர்வத்துடன் வந்திருப்பவர்கள். மொத்தத்தில் ஊரே திரண்டு வந்துவிட்டது தெரிகிறது. ஒரு புரட்சிக்கு கிளம்பி விட்டது போல தோற்றம் தரும் கூட்டம். கைகளில் வேறு தீபந்தம். ராஜேந்திரனும் அதை பார்த்து கைகடிகாரத்தை பார்க்கிறான். மணி மிக சரியாக 12. அதே 12 மணி இரவில் தோட்டக்கார மங்கலத்து பெண்கள் வாசல் புறமாய் ஒன்று திரண்டு நின்று பயத்தாலும் பக்தியாலும் நெஞ்சு விம்ப கூடி கூடி பேசும் அந்த துல்லியமான நொடிகளில் ஆனைமுடியார் விட்டு கொல்லைப்புறம் ஒரு முரட்டு உருவம் சுவரெட்டி குதிக்கிறது. மெல்ல உள் நுழைகிறது. பார்வை பீரோ எங்கே என தேடுவதும் புரிகிறது. கிட்டத்தட்ட பல பெரிய தனக்கார வீடுகளிலும் எல்லாமும் இதே நிலை. உள்ளே இப்படி கள்ள நோட்டம் இருப்பது தெரியாத நிலையில் வெளியே ஊர் ஜனங்கள். ஒரு வழியாக கரட்டின் முடிவில் தெரியும் வீரபாண்டியன் கண்மாயையும் அதை வருடி வரும் காற்றையும் கடந்து நாயக்கர் தோட்டத்தை எட்டுகிறது கூட்டம். பேர்தான் நாயக்கர் தோட்டம். இன்று புதற்காடு. தோட்டத்து ஊற்று தண்ணீரிடம் சலசலப்பான ஓட்டம். இளநீராய் தண்ணீர். தண்ணீரில் கால் நனைய கடந்தால் கிணிங் 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 என்று குட்டி மணிகளின் கோரசான சப்தம். ஓடை நீரில் வெண்கல மணிகள் 1000 அடுத்து வந்தால் எப்படி சப்தம் வருமோ அப்படி ஒரு சப்தம். கருப்பு சந்நிதி சார்ந்த ஆலமரத்து மணிகள் போடும் சப்தம் அது. காற்று உரசுவதால் இடவளமாய் ஆடி உள்கூட்டில் மோதி சதா கிணுகிணுக்கும் சப்தம். அந்த ராட்சச மணி போல ஊர்வரை கேட்காவிட்டாலும் நெருங்கிவிட்டால் காதை கிளுகிழுக்க வைக்கும் சப்தமாக ஒலிக்கின்றன மணிகள். எப்பொழுதாவது தான் இங்கே நிசப்தம். பெரும்பாலும் ஓயாத மணி சப்தம் விளைந்த வனமே இருக்கும். ஆளுக்கால் வேண்டிக்கொண்டு விழுதிலும் கிளையிலும் கட்டிவிட்டிருக்கும் நூற்றுக்கணக்கான மணிகள் அவை. சப்தம் கேட்டு கணத்தில் போட்டுக்கொண்டு தேவரோடு கூடி மரத்தடியை எட்டுகிறது கூட்டம். எட்டிய வேகத்தில் ராட்சச மணிமடியை பார்த்து விதிர்த்து போகிறார் தேவர். அதன் முன் ஊர்காவலன் வீரபாகுவின் ஒரே மகன் நாச்சிமுத்துவின் தலைவேறு உடல்வேறான முண்டம். 18 படிக்கு மேல் கருப்பு என்று நம்பி கும்பிடும் அந்த ஆழ்வீர அறிவாளின் கூர்த்து பரப்பெல்லாம் கூட மெழுகினார் போல ரத்தம். மவனே நாச்சி! அதை பார்த்து மயங்கி விழுகிறான் வீரபாகு. அதே சமயம் தொலைவில் யாரோ குதிரையில் செல்வது போன்ற குளம்படி சப்தம். அத்தியாயம் 2. வா வா கருப்பா குதிரை ஏறி, நீ வராட்டா குதிப்பேன் மரமேறி. வெள்ளை குதிரை உன் வாகனம், வெட்டரி வாளோடு நீ வாரணம். கள்ளங்கவடங்களை கிள்ளி களையெடுக்க துள்ளும் குதிரை ஏறி வாரணம். வா வா கருப்பா குதிரை ஏறி, நீ வராட்டா குதிப்பேன் மரமேறி. கோடாங்கி பாட்டு. அந்த குளம்படி சப்தம் கூட்டத்தின் காதை குடைகிறது. கிளிக் 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 சப்தம் சில நொடிகளில் தேய்ந்தும் விட்டது. தேவர் திரும்பி திரும்பி பார்க்கிறார். கருப்பு தான் குதிரை ஏறி வந்துட்டு போச்சோ? ஒருவனிடம் நடுங்கும் குரலில் அபிப்பிராயம். கூட்டம் அதை கேட்டு விளைத்து போய் நிற்கிறது. வீரபாகுவிடம் மயக்கம் தெளியவில்லை. தேவர் தீப்பந்த ஒளியில் கருப்பசாமியாய் நம்பி வழிபடும் அறிவாலை பார்க்கிறார். இரத்த சிவப்பில் அதனிடம் மினுமினுப்பு. என்ன பேச எதை பேச பதைப்பாய் இருக்கிறது.
நாச்சிமுத்துவின் சடலம் பதைப்பை மேலும் கூட்டுகிறது. கருப்பா, என்ன தப்பு செஞ்சோம்னு இப்படி பண்ணிவிட்ட? ஒரு பெரியவர் முன் வந்து கதறுகிறார். இதற்குள் ராஜேந்திரன் ஓடிப்போய் ஊற்று நீரை கையில் ஏந்திவது வீரபாகு முகத்தில் தெளிக்கிறான். முனங்களோடு கண் விழிக்கிறான் வீரபாகு. விழித்த வேகத்தில் விசும்பி அழத் தொடங்குகிறான். தேவரையா, என் மகன், என் மகன். அவரது தேக்கு கை துண்டுபட்டு கிடக்கும் மகன் எதிரே நீண்ட நிலையில் அநியாயத்துக்கு நடுங்குகிறது. ஆறு செஞ்சதுன்னு தெரியலையே வீரபாகு. தேவரும் குரலில் உடைகிறார். அறிவாளையும் குதிரை ஓடுற சப்தத்தையும் கேட்டுமா இந்த கேள்வி? ஒருவேளை கருப்பு சாமியோ? பயந்தபடி யாரோ கேட்க, கருப்பு காக்கிற தெய்வண்டா, அது இப்படி பண்ணாது. குறுக்கிடுகிறது ஒரு பெருசு. ஆமா, அது காக்கிற சாமி, தாக்கிற சாமி இல்லை. ஐயோ, காக்கிற சாமி என் மகனை ஏன் காக்கல? ஏன் காக்கல? ஏன் காக்கல? பெரியதாய் அலறி திரும்ப மயங்கி விழுகிறான் வீரபாகு. அந்த கேள்விக்கு அங்கே ஒருவரிடமும் பதில் இல்லை. ஆனால் தோட்டக்கார மங்கலத்துக்கு திரும்பிய பொழுது பதில் காத்திருந்தது. ஊரையே கொள்ளையடிச்சிட்டாங்க தேவரே, ஊரையே கொள்ளையடிச்சிட்டாங்க. திருடனுங்க என் வீட்டையே வழிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாங்க, நம்ம வீட்லேயும் வெள்ளி தங்கம் அவ்வளவும் போயிருச்சு. வெள்ள நாச்சியம் சேர்ந்து புலம்புகிறாள். இப்படியும் ஒரு திருட்டா? தேவரிடம் ஆஸ்வாசம், அதிர்ச்சி, ஆச்சரியம் எல்லாம். சுர்கேச மூடி லாக் செய்து ரத்னா நிமிரும் அந்த நொடிகளில் அறைக்குள் நுழைகிறாள் ரீனா. என்ன ரத், எங்க ஊருக்கா? ரீனாவின் கேள்வி. ஆமா ரீனா, ஜஸ்ட் ஒன் டே போயிட்டு வந்துடலாம்னு. ரத்னாவின் பதிலால் ஆச்சரியம் மூடுருவுகிறது ரீனாவிடம். ஒரு நாளைக்கா ஊருக்கு போற? ஆமாம், ஒரு முக்கிய வேலை இருக்கு. என்ன வேலைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ரத்னா மௌனமாய் ஏறிடுகிறாள். அதை விஸ்தீரமாக சொல்ல ஏனோ அவள் தயங்குவது ரீனாவுக்கும் புரிகிறது. சரி, போறது போற, இந்த லெட்டரை படிச்சுட்டு போ. ரீனாவின் உள்கரத்தில் ஒரு கடிதம். என்னடி லெட்டர் இது? படிச்சு பாரேன். ரத்னாவின் விழிகள் கடிதத்தை பிரிக்கவும் மெலிதான அதிர்ச்சி. கடிதம் அரவிந்தனிடமிருந்து. அன்புள்ள ரத்னா, நன்றி. டாக்டர் நந்தாவிடம் நான் விரும்பும் நல்ல பதிலை சொல்வதாக சொன்னதற்கு. அந்த ஐ லவ் யூ எனும் நல்ல பதிலுக்காக ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் அன்பான அரவிந்த். கடிதத்தை படித்தவள் முகத்தில் விதவிதமான உணர்ச்சிகள். ரீனா அதை கூர்ந்து கவனிக்கிறாள். தோ பாரடி, ஏன் அரவிந்த் இப்படி போட்டு சோதிக்கிற? அரவிந்துக்கு என்ன குறை? ஐ லவ்னு சொல்லி சந்தோஷமா காதலிக்காம ஏன் எப்ப பாரு எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க? ஓ இடத்துல நான் இருந்தா இந்த நிமிஷம் எங்களுக்கு ஒரு குழந்தையே இருக்கும். ரீனாவின் படபட பேச்சு கேட்டும் ரத்னாவிடம் எந்த மாறுதலும் இல்லை. அதே அமைதி, உறைந்து போன பார்வை அவளிடம். உன் விஷயம் ஒரு புதிர்டி. ரீனாவிடம் சலிப்பு. அந்த புதிரை புரிஞ்சுக்கணுமா? ரத்னாவிடம் திடீரென்று பதில் கேள்வி. ரீனாவிடம் ஆமோதிப்பான பார்வை. அப்ப என் கூட ஊருக்கு கிளம்புறியா? எதுக்கு? வந்தா தானே புரிஞ்சுக்க முடியும். என்ன ஊர் அது? மாட்டுக்காரன் பட்டியோ ஆட்டுக்காரன் பட்டியோ தானே? தோட்டக்கார மங்கலம். அரை சிரிப்போடு ரத்னா சொன்ன மறுநொடி அந்த அறைக்குள் வாட்ச்மேனின் பிரவேசம். என்ன முத்தியான? ஃபோன் வந்திருக்குமா? உங்க அண்ணன் ராஜேந்திரன் நாமே, அவர் பேசினாரு. தோ வந்துட்டேன். கஞ்சி போட்ட விரைத்த சேலை பகுதிகள் சரசரவென்று சப்திக்க மாடிப்படி இறங்கி சீஃப் டாக்டர் ரூமுக்குள் பிரவேசிக்கிறாள். பிரிந்து கிடக்கும் ரிசீவரை எடுத்து காதுக்கு வைத்த பொழுது ராஜேந்திரன் நலம் விசாரித்தான். நல்லா இருக்கே ரத்னா? இருக்கேன் ராஜேந்திரா. என்ன விஷயம்? நம்ம வீட்டில் திருட்டு போயிடுச்சுமா. ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன சொல்கிற நீ? ஆமாம், நீ கொஞ்சம் கிளம்பி வரியா? அம்மா ஒடிஞ்சு போயிட்டா. ஆறுதலே சொல்ல முடியல. வரேன். லீவு ப்ராப்ளம்லாம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றுமில்ல. நானே கருப்பை கும்பிடணும்னு வரதா தான் இருந்தேன். நீயும் இப்படி சொல்லிட்டு கட்டாயம் கிளம்பி வரேன். போச்சுடா, கருப்பு சிகப்புன்னு எதையாவது நினச்சிக்கிட்டு வராத. இங்கே கருப்புக்கே அல்வா கொடுத்துட்டு தான் திருடி இருக்காங்க. என்ன ராஜேந்திரா சொல்ற நீ? நேரில் வா சொல்கிறேன். ரிசீவரை முடக்கினாள் ரத்னா. முகத்தில் முத்து பூத்த மாதிரி வியர்வை. திடுமென்று கேள்விப்பட்ட திருட்டு செய்தியால் ஒரு அசுர சோர்வின் கவுதல் வேறு. புடவை தலைப்பால் ஒத்தியபடி வருபவளை எதிர்பார்ப்புடன் பார்க்கிறாள் ரீனா. என்னடி, ஏதாவது பேட் நியூஸா? கிட்டத்தட்ட. என்ன? வீட்டில் திருட்டு போயிடுச்சாம். அண்ணன் ஃபோன் பண்ணான், கிளம்பி வர சொன்னான். திருட்டா? உங்கள் வீட்லையா? ஊரே உங்கள் அப்பாவை கண்டா கன்னத்தில் போட்டுக்கும்னு சொல்வ. அப்படிப்பட்ட உங்கள் வீட்டில் திருட்டா? ஆமாம், மற்ற விவரமெல்லாம் போனாதான் தெரியும். இந்த நிலையில் நான் வந்தால் நல்லா இருக்குமாடி? நீ கட்டாயம் வர.
ரத்னாவிடம் அயராத தீர்க்கம். அப்படின்னா கொஞ்சம் பொறு, நாளைக்கு காலையில முதல் பஸ்ல போகலாம். ரத்னா அதற்கு இசைந்த மாதிரி பெட்டியை தூக்கி ஓரமாக வைத்தாள். புழுதி பறக்க உள் நுழைகிறது அந்த போலீஸ் ஜீப். உயிர் தப்பியதே பெரும்பாடு என்று சாலையில் மேய்ந்து கொண்டிருந்த கோழியிலிருந்து வாலருந்த நாய் வரை திருக்கிட்டு போக, கிரீச்சென டயர் தேய, அது நிற்குமிடம் ஆனைமுடி தேவரின் பங்களா வீட்டு முகப்பு. மேசிய நீவியபடி மோர் குடித்து கொண்டிருந்தவர் சப்தம் கேட்டு எழுந்து வாசலுக்கு வருகிறார். ஜீப்பில் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் என்கிற போலீஸ் கூட்டத்தோடு ராஜேந்திரனும் இறங்குகிறான். வாங்க வாங்க. தேவரிடம் வரவேற்பு. அப்பா, நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். திருட்டு நடந்த வீடுகளை, கருப்பு கோவிலை எல்லாம் பார்க்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. அதான் கூட்டி வந்திருக்கேன். ராஜேந்திரன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கூட்டம் சேர்ந்து விடுகிறது. ஆமா, திருட்டு நடந்த இடத்துல யாரும் எதையும் தொட்டு கலைச்சிடலையே? இன்ஸ்பெக்டர் பாபு கேட்கிறார். எல்லோரிடமும் திகைப்பு. ஏ, தொட்டா என்னங்க? ஒரு அப்பாவித்தனமான கேள்வி. பாபுவின் பார்வை முதலில் அவரை முறைக்கிறது, பிறகு சிரிக்கிறது. திருடர்கள் கைரேகை அங்கு இருக்கும், அது அழிஞ்சு போயிரும். பதில் கேட்டு அந்த நபர் அப்படியா என்று சிலாகிக்கிறார். என் வீட்டில் நான் எதையும் தொடல சார், நீங்க வந்து பார்க்கலாம். இது தேவரின் பதில். இன்னும் அந்த கிராமத்துக்கு கேபிள் டிவி வரலையா? சுற்றி சுற்றி பார்த்தபடி வீட்டுக்குள் நுழைகிறார் பாபு. இல்லை சார், இது ரொம்ப கட்டுப்பாடான ஊர். போலீஸே இப்போதான் வந்திருக்குன்னா பார்த்துக்குங்க. கேபிள் டிவி வந்தா கட்டுப்பாடு போயிடுமா என்ன? அப்படி இல்லை, டிவிக்கெல்லாம் ஒதுக்க நேரம் இல்லை, அதான். தேவர் பதிலில் பாதி நிஜம், பாதி வேறு ஏதோ காரணம். பாபுவும் போலீஸும் வீடு முழுக்க சுற்றி வந்து நோட்டம் போட, கூடவே வந்திருந்த ஃபாரன்சிக் அசிஸ்டண்டுகள் ஏதோ பொடி போல தூவி பீரோவின் கைப்பிடி, கதவு தாழ்பால் என்று பல இடங்களில் கைரேகியை தேடும் பணியில் மூழ்கத் தொடங்கினர். கன்றுக்குட்டி கணக்காய் நாய் ஒன்றும் வந்திருந்தது. அது கோச்சின் கைகளை இழுத்தபடி மதுரை சாலையில் ஓடத் தொடங்கியது. இவ்வளவையும் தள்ளி நின்று வெள்ளினாச்சி வேடிக்கை பார்க்கிறாள். உழுது போட்ட நன்சை நிலம் போல கலைந்து போய் கிடக்கிறாள். பாபுவோட மட்டும் என்கொயரின் தொடர்ச்சி. நகை மதிப்பு எவ்வளோமா? மொத்தமா 150 பவுன். நகை அவ்வளவும் என் டாக்டர் மக கல்யாணத்துக்குன்னு செஞ்சு வச்சிருந்தது. பாவி திருடன் கொண்டு போயிட்டான். சொல்லும் பொழுதே குரல் உடைப்பிடுகிறது. அருகில் இளையவள் லட்சுமி. இவ்வளோ நகையை இப்படியா வீட்டில் வைப்பீங்க? லாக்கரில் வைக்கிறதுக்குன்னு பாபு கரிசனமாகத்தான் கேட்கிறார். கருப்பன் காவலை மீறி திருடன் வந்துட மாட்டாங்கிற நம்பிக்கை தான். அதோட லாக்கர் வசதியெல்லாம் இந்த கிராமத்தில் கிடையாது. இந்த பதிலும் வெள்ளினாச்சியிடம் இருந்துதான். ஆமாம், யார் அது கருப்பன்? கருப்பண்ணசாமியை சொல்லுதுங்க அம்மா, எடுத்து தருகிறாள் லட்சுமி. 18ஆம் படி கருப்பண்ணசாமியவா? ஆமாம், அதே தான். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த ஊரில் கூட அந்த சாமிக்குன்னு பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கிறதாகவும், அந்த சாமிக்கு எதிராக நடக்கிறவங்க செத்துருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. வாஸ்தவம் தான். ஆனால் முதல் தடவையா எங்களை ஏமாத்தினதும் அதே சாமியை வச்சு தான் இன்ஸ்பெக்டர். அதை நினைச்சாதான் சங்கடமாயிருக்கு. அந்த சாமி கோவிலேயே ஒரு கொலையும் நடந்துருச்சு. செத்துப்போன நாச்சிமுத்து ஊர் காவல்காரன் மகன். தேவர் குரலில் கொப்பளிக்கிற வருத்தம். இப்போ பாடி அங்கே தான் இருக்கு. நீங்கள் வராமல் அது யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பாபு அதை கேட்டு கருப்பு கோவிலுக்கு கிளம்ப ஆயத்தமாகிறார். ஜீப்பில் ஏறப்போனவரை தடுக்கிறார் தேவர். நடந்து தான் அங்கு போக முடியும். நடக்கிறார்கள். பாபுவின் பார்வை சுற்றி சுற்றி அளந்தபடி நடக்கிறது. வயலும் காடும் கண்மாயும் மயானமும் பலத்த ஆச்சரியம் தருகின்றன. அபாரமான பசுமை. இந்த பசுமைக்கு காரணம் நாயக்கர் தோட்ட ஊத்துதான். பதிலால் இன்ஸ்பெக்டரிடம் ஆச்சரியம். பெரிய ஆச்சரியத்தை அந்த ஆலமரம் தருகிறது. மெலிதான காற்று வீச்சில் கிணிங் கிணிங் என்று மரமுழுக்க தொங்கும் மணிகளின் சப்தம் சங்கீதமாக இருக்கிறது. மரநிலை எட்டும் பொழுது ஞாபகமாக ஒருவர் கூறுகிறார், ஐயா, செருப்போட போறீங்களே? பாபு உடனேயே தன் ஷூவை கழட்ட ஆயத்தமாகிறார். மற்ற போலீஸ்காரர்களும், சும்மா வாங்க சார், இந்த கருப்பு காத்தையெல்லாம் கப்சா. சும்மா ஒரு அரிவாளையை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக டபாய்க்கிறாங்க. கில்லாடி திருடன் அந்த அரிவாளை வச்சே காரியம் சாதிச்சிட்டான். அதை பார்த்தும் புத்தி வரல யாருக்கும். இப்படி எகத்தாலும் பேசுவது தேவர் மகன் ராஜேந்திரன். கூட்டம் அதை கேட்டு மருண்டு போய் தேவரை பார்க்கிறது. தேவரிடமும் அதை அங்கீகரிப்பது போன்ற அமைதி. தேவரே, என்ன இது? உம்ம பையன் இந்த பேச்சு பேசுறான். கண்டிக்காம இப்படி மௌனம் காட்டுறீரே. இந்த கருப்பால உம்ப பரம்பரையை பட்ட பாடு மறந்து போச்சா? அவர் மறக்கல. அதே சமயம் அப்பாவை நாச்சிமுத்து சேர்த்து ஊரே கொள்ளை போயிருக்கே. அப்ப எங்க போயிட்டான் அந்த காவக்கார கருப்பன்? காசு பணத்தை விடு, போன உசுறு திரும்ப வருமா சொல்லு.
இந்த பதிலை கூறியவன் ராஜேந்திரன் தான். அப்ப தேவரே, இனி கருப்பு நம்ப தயாரில்ல, அப்படித்தானே? தேவர் ஆமோதிப்பாய் மௌனிக்கிறார். ஆனால் வார்த்தை பூர்வமாக மறுக்க ஏனோ இன்னமும் பயமாக இருக்கிறது. இதையெல்லாம் கேட்டு அதிசயித்தபடியே அங்கு கிடக்கும் சடலத்தையே பார்க்கிறார் இன்ஸ்பெக்டர் பாபு. தலை ஒரு ஓரமாக கிடக்க, முண்டம் ஒரு ஓரமாக கிடக்க, ரத்தம் தோய்ந்து கிடக்கிறது. முண்டம் கிடக்கும் இடத்தில்தான் இரத்த தோய்வும் கூட. தலை கிடக்கும் இடத்தில் துளி ரத்தமில்லை. அது ஏதோ இளநீர் சீவி விட்டிருந்த மாதிரி கிடக்கிறது. கருப்புசாமி என்று கருதி வணங்கப்படும் அரிவாளை பார்க்கிறார். அதில் தோய்ந்து கிடக்கும் ரத்தம் அவருக்குள் சந்தேகம் மூட்ட தேவர் பக்கமாக திரும்புகிறார். அந்த அரிவாளை எடுத்து பார்க்கணும். எடுக்கலாமா? தாராளமாக. ஒரு உசுர போக்கவே அதை எடுத்துட்டாங்க. பார்க்க எடுத்தா என்ன தப்பு? சும்மா எடுங்க. தேவரிடம்தான் இப்படி ஒரு ஆச்சரியமான பதில். பாபு அரிவாள் முன் போய் நின்று கை கூப்பி வணங்கிவிட்டு மெல்ல அதை தொட்டு எடுக்கிறார். அரிவாளின் கைப்பிடி பரப்பு தரையில் இருந்த சந்தன குங்கும கரைசலால் இறுக பிடித்த நிலையில் இருக்க அசைப்பதே சிரமமாக இருந்தது. நிச்சயம் இந்த அரிவாளை இதற்கு முன் யாரும் எடுக்கவில்லை. பாபுவுக்குள் அனுமானம். அதற்கேற்ப எடுத்த அரிவாளின் முன்பகுதியில் மட்டும் இரத்த திப்பி, பின்பகுதியில் சுத்தமாய் ஒன்றுமில்லை. ஒன்றை வெட்டும்பொழுது இரு பக்கமும் அல்லவா ரத்தம் படும். இதென்ன ஒரு பக்கத்தில் மட்டும்? கேள்வியோடு அரிவாளை கான்ஸ்டபிள் ஒருவரிடம் தர அதை ஒரு தடயமாக எடுத்துக்கொள்கிறார் கான்ஸ்டபிள். அதை பார்ப்பவர்கள் சற்று மிரண்டு போகிறார்கள். சார், அந்த அரிவாளை சன்னதிலே வச்சிடுங்க. இல்லை, இது கொலை தடயம், கோர்ட்டில் காட்டணும். வேண்டாம் சார், அதை வச்சிடுங்க. அது இங்கே சாமி, அதை தொட்டதே தப்பு. எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு. எலை பெருசு, போ அப்பால. போலீஸ் அது டியூட்டியை செய்து பொத்திட்டு கவனி. அரிவாளை சாமின்னு கும்பிட்டதுக்கு தான் அனுபவிச்சிட்டோம்ல. ராஜேந்திரன் திரும்ப குறுக்கில் விழுகிறான். கொஞ்சம் பொறுங்க, இந்த அரிவாளால் கொலை நடக்கல. பாபுவின் பதிலால் எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சி. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இந்த அரிவாளால் கொலை நடக்கல. அரிவாளில் ரத்தத்தை முன்பக்கமாக யாரோ பூசி இருக்காங்க. அதே போல இந்த இடத்துலையும் கொலை நடக்கல. பிணத்தை இங்கே கொண்டுகிட்டு வந்து போட்டிருக்காங்க. இங்கே நடந்திருந்தா உடம்பு தலை இரண்டும் கிடக்கிற இடத்துல ரத்தம் சிந்தி இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? தேவர் திருக்கிட்டு கேட்க போலீஸ் அங்கே தன் கடமையை சீரியஸாக ஆரம்பிக்கிறது. இரவில் ஊரையே மிரட்டிய ராட்சச மணி புகைப்பட பதிவாக, அதன் மேலெல்லாம் கைரேகை தடயத்தின் தேடல்கள். ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் பயந்த மனதோடு அந்த ஆளுயிர அரிவாளை பிடித்த நிலையில் தயாராய் கொண்டு வரப்பட்ட ஸ்ட்ரெச்சரில் நாச்சிமுத்து சடலம் ஏற்றப்படுகிறது. அப்பன் வீரபாகு வந்திருக்கவில்லை. வந்திருந்தால் அழுது கூட்டத்தையே கலக்கியிருப்பான். போலீஸ் சம்பிரதாயங்களும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரிகிறது. அந்த கன்றுக்குட்டி சைஸ் நாய் இங்கு வந்து மதுரை சாலை பக்கம்தான் ஓடுகிறது. அது ஓடி நின்ற இடம் ஒரு பஸ் ஸ்டாப். இன்ஸ்பெக்டர் பாபு கருத்தை கேட்டு தேவரை ஊர் பெருசுகள் எகிரி பிடிக்கின்றன. தேவரே, ஐயா சொன்னதை கேட்டீரா? இப்ப என்ன சொல்றீர்? சரி, இங்க கொலை நடக்கலனே வச்சுக்குவோம். அரிவாளை தொட்டு ரத்தம் பூசி கலங்கப்படுத்தினானே, அவன் அந்த சாமி ஏண்டா சும்மா விட்டுடுச்சு? நான் சொல்வேன், என் கருப்பன் அந்த கல்லனை சும்மா விட மாட்டான். அப்படி விட்டிருந்தாலும் அதுக்கு காரணம் இருக்கு. திடுமென்று ஆவேசமான ஒரு பதில் குறுக்கிடுகிறது. யாரது? அட, கோடாங்கி தனிலிங்க பெருமாள், கருப்பு சன்னதியின் பூசாரியும் கூட. வாவே வா, எங்க ஆளை காணாமனு நினைச்சேன். அழகர் கோவில் போயிட்டு வரேன். என் ஜாமியோட மூலக்கருவறை அதுதானே. மூலம் கேட்டேன்னு ஊர் சுத்தாம நீ ஒழுங்கா இங்கேயே கெட. நீ இருந்திருந்தா இங்க தப்பு நடந்திருக்குமா? நடந்ததை தப்பா நான் நினைக்கல. இது என் ஜாமியோட திருவிளையாடல். அவனுடைய அந்த பதிலை கேட்டு ராஜேந்திரன் முறைக்கிறான். இன்ஸ்பெக்டர் பாபுவிடம் கிளம்பலாம் என்னும் சமிச்சை. நாய் போய் நின்றிருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் ஆராய வேண்டிய அவசியத்தோடு கிளம்புகிறார் அவர். அந்த அரிவாளோடு கான்ஸ்டபிள் பின்தொடர்கிறார். அநேக விழிகளில் அதன் காரணமாக கண்ணீர். கருப்பா, போரியா? இனி எம்மை யாரு காப்பா? என்ன ஆச்சு உன் சக்தி? நள்ளிரவு அந்த தூங்கி வழியும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்புக்கு 2 பேர் டியூட்டியில். பகலில் தொட்டி எடுத்து வந்திருந்த அந்த அரிவாள் அதோ சுவர் ஓரமாக சாய்த்து நிறுத்தப்பட்ட நிலையில் இன்ஸ்பெக்டர் டேபிளுக்கு அருகில். இனி அது கோர்ட்டு லேப் என்று அலையக்கூடும். லாக்கப்பில் 2 கள்ளசாராய கேசுகள். தூக்கம் பிடிக்காமல் ஆடுபுலி ஆட்டம் ஆடுகிறார்கள். அப்பொழுதுதான் அந்த சப்தம் கேட்க ஆரம்பித்தது. கிளக் கிளக் கிளக். ஹெலே, என்னடா சப்தம்? ஏதோ குதிரை ஓடுற மாதிரில. சப்தம் அரை தூக்கத்தில் இருக்கும் கான்ஸ்டபிளையும் உசுப்ப, கான்ஸ்டபிள் தூக்கம் கலந்து நிமிர அந்த சப்தம் துல்லியமானது. கிளக் கிளக் கிளக். கான்ஸ்டபிள் விதிர்த்த நிலையில் ஸ்டேஷன் வாசலை எட்டிய பொழுது
அவரது அடிவயிற்றில் அமிலம் பீரிட்டது. வெளியே நல்ல வெள்ளை குதிரை ஒன்று, பிரம்மாண்ட சைஸில். அதன் மேனி மேல் கூட சிவப்பு பட்டு விரிப்பு, பிடரி தலையில் பலவண்ண குஞ்சரம், கண்ணுக்கு கூட மையிட்ட மாதிரி என்ன ஒரு அழகு மினுமினுப்பு. சடார் என்று முன்னிரண்டு காலை தூக்கி அது கணைக்கவும் கான்ஸ்டபிள் கதிகலங்கி போகிறார். அத்தியாயம் 3. வெள்ள குதிரை அது நல்ல குதிரை, என் ஜாமி கருப்போட உசுர் குதிரை. தோட்டத்து நாயக்கர் போர்க்கூட்டத்தை ஜெயிச்சதாலேயே வாட்டத்தை போக்க தோட்டக்கார மங்கலத்துக்கு நேர்த்தி கடனாக வந்த குதிரை, யாருக்கும் மடங்காத கருப்பு தேவன் குதிரை. கோடாங்கி பாட்டு. முன்னிரண்டு கால் உயர்த்தி ஆக்ரோஷமாக கணைக்கும் அந்த குதிரையை பார்த்து விதிர்த்து போகும் கான்ஸ்டபிள் திரும்பி உள் வந்து டியூட்டியில் உள்ள தன் சகாவை அழைக்க அவர் முகத்திலும் பீதி. யோ ஏகாம்பரம், வந்து பாரியா, வெள்ள குதிரை ஒன்று மிரட்டுற மாதிரி நிக்குதையா? ஏகாம்பரம் எட்டி பார்க்கிறார். இப்பொழுது அந்த குதிரை வாசல்புறம் வைத்திருக்கும் மண்சட்டி பூச்செடிகளையும் மணி பிளான்ட்டையும் தன் கால்களால் உதைத்து தோஷம் செய்ய ஆரம்பித்திருந்தது. சப்தம் லாக்அப் கைதிகள் காதிலும் விழுந்ததில் அவர்கள் விரித்து விழி மூடாமல் நிற்கின்றனர். சார், என்ன சார் வெளியே குதிரை சப்தம்? கைதி சங்கிலி என்பவன் கேட்கிறான். ஒரு வெள்ளை குதிரை ஒன்று வந்து சன்னிதானம் பண்ணுதுப்பா. ஏகாம்பரம், ஷூட் பண்ணிடுவோமா? கான்ஸ்டபிளின் பேச்சை கேட்டு அந்த கைதி அலறுகிறான், கையை சொடுக்குகிறான். சார், அது கருப்போட குதிரை, எதுவும் பண்ணிடாதீங்க, உளுந்து கும்பிடுங்க போயிடும். கருப்போட குதிரையா? அதுக்கு இங்க என்ன வேலை? என்ன சார், கருப்புசாமி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, குதிரை வராதா? நாங்க சாராயம் காய்ச்ச போகையில பல தடவை பார்த்துருக்கோம். என்னையா சொல்ற? அந்த அறிவாள் யாராம்? கைதை சுட்டிக்காட்டி கேட்கும் தடைய அறிவாளை அப்பொழுதுதான் அர்த்தத்துடன் பார்க்கிறார் கான்ஸ்டபிள். இதற்குள் குதிரை போலீஸ் ஸ்டேஷனை சுற்றியுள்ள இடத்தில் ஓட ஆரம்பித்திருந்தது. சீரான ஓட்டம். ஸ்டேஷனையே ஒரு கோவிலாக கருதி சுற்றுவது போல ஒரு பிரமை கூட கைதிகளுக்கு தட்டுகிறது. ஏகாம்பரம், என்னையா பண்ண? இன்ஸ்பெக்டர் பாபு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணு. அடுத்த நொடி தொலைபேசியை சோட்ட ஆரம்பித்தார் கான்ஸ்டபிள். மறுமுனையில் பாபுவையும் பிடித்தார். தூக்க கலக்கத்தில் இருப்பவரிடம், சார், ஒரு வெள்ள குதிரை நம்ம ஸ்டேஷனை சுற்றி வந்து அட்டகாசம் பண்ணுது சார். என்னையா சொல்ற? ஆமாம் சார், தோட்டக்கார மங்கலத்து கருப்பு கோவில் அருவாள் உள்ளே இருக்குல்ல, அதனால தான் அது வந்திருக்குதாம். சாராய்க்கே சங்கிலி சொல்றான். ஃபோனை வை, நான் வரேன். குதிரை கலாட்டான்னு சொல்லிக்கிட்டு நம்புற மாதிரியே இல்லையே. கான்ஸ்டபிள் ரிசீவரை முடக்கிவிட்டு வெளியே பார்த்தபொழுது அந்த குதிரை ஸ்டேஷனுக்குள்ளேயே நுழைய தயாராகிவிட்டு இருந்தது. கைதி சங்கிலி அலறுகிறான். சார், கை கூப்பி கருப்புசாமிக்கு அரோகரான்னு சொல்லுங்க, இல்லாட்டா ரொம்ப மோசமாயிரும் நிலை. கான்ஸ்டபிள் அதை கேட்டு சுதாரிக்கும் முன் அந்த குதிரை கணைப்போடு உள்ளேயே நுழைந்து விட்டது. கருப்புசாமிக்கு அரோகரா, கருப்புசாமிக்கு அரோகரா. கான்ஸ்டபிளை சொல்ல சொன்ன கைதிகளை உள்ளிருந்த நிலையில் அலறினர். குதிரை ஒரு கணம் விளைத்து நின்றது. என் ஜாமி, உன்னை திரும்ப கொண்டு சேர்த்துருவோம் ஐயா, கவலைப்படாம போனி, கவலைப்படாம போ. கைதிகள் கைகூப்பி பேசுவதை கேட்டபடி சில நொடிகள் நின்ற அந்த குதிரை மெல்ல வெளியேற ஆரம்பித்தது. ஸ்டேஷனுக்கு வெளியே எதிர் சாரியில் டீ கடை. கடைக்காரர் சாரங்கன் நடப்பது எதுவும் தெரியாத நிலையில் அதிசயமாக ஆழ்ந்த உறக்கத்தில். அங்கும் இங்குமாய் வீடுகள் எங்கும் நிசப்தம். ஸ்டேஷனில் மட்டும் பளிர் வெளிச்சம். வெளியே வந்த குதிரை தளிர் நடை போட்டு பாதையில் ஓடும்பொழுது அதை காண ஒரு மனிதன் கூட இல்லை. யதார்த்தமாக இப்படி அமைந்ததா, இல்லை ஏதாவது தெய்வ செயலா? இப்பொழுது குதிரை செல்லும் பாதையில் பைக்கில் இன்ஸ்பெக்டர் பாபுவின் வருகை. குதிரையை பார்த்து பைக்கை நிறுத்தி பாபுவும் முறைக்க அதுவும் நின்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்ப ஓடுகிறது. பாபுவின் பார்வை ஸ்டேஷன் பக்கம் திரும்ப ஸ்டேஷனுக்கு வெளியே இரு போலீஸ்காரர்களும் அவரை எதிர்பார்த்து நிற்பதும் தெரிகிறது. பைக்குடன் ஸ்டேஷன் வாசலை எட்டுகிறார் பாபு. போர் நடந்த இடம் போல தோசப்பட்டு கிடக்கிறது அந்த இடம். நீங்க பாத்தீங்களே, அந்த குதிரை தான், அதனால தான் இவ்வளவும். சுற்று தள்ளுறதுக்கு என்ன? ஐயோ, கருப்பு குதிரையாம் அது. அது வாஸ்தவம்தான் சார். உள்ள லாக்கப்ல இருக்கிற 2 பேரும் அரோகரா சொல்லி அந்த அறிவாலை திருப்பிடுறோம்னு சொன்ன பிறகுதான் அது அடங்குச்சு, திரும்பி போச்சு. என்னையா காதுல பூ சுத்துறியா? எப்படி வேணா எடுத்துக்குங்க, ஆனா நாங்க சொல்றது சத்தியம். அடுத்த நொடி பாபு தன் பைக்குக்கு தாவி குதிரை போன பாதையில் காற்றாக பறக்க ஆரம்பித்தார். ஒரு பலனும் இல்லை. பாதையில் திறந்திருக்கும் டீ கடைக்காரர்களை நெருங்கி குதிரை பற்றி கேட்டபொழுது, வெள்ளை குதிரையா? இந்த ரோட்லியா? என்ன சார், ஒரு பெக் போட்டிருக்கீங்களா? எறும்பு கூட போகல, குதிரை போச்சான்னு கேட்குறீங்களே. பாபுவுக்கு தலை சுற்றியது.
அலுங்கி குலுங்கி நின்ற பஸ்ஸிலிருந்து இறங்குகின்றனர் ரத்னாவும் ரீனாவும். இறங்கிய இடம் ஒரு மகா பெரிய புளிய மரத்தடி. இறக்கிவிட்ட பஸ் புகை கவலத்தால் அந்த பிராந்தியத்தையே அசுத்தப்படுத்திவிட்டு திரும்ப நகர, அதுவரை கண்ணுக்கு புலப்படாத தோட்டக்காரமங்கல கிராமத்துக்கு செல்லும் பாதை நேர் எதிரில் செம்மண் கப்பி சாலையாக புலப்படுகிறது. ஓரம் சாரமாக நொனா மர வரிசை, வரிசையின் இரு பக்கமும் சரியாக விளைந்திராத சோள வயல்கள், அதில் தானிய வேட்டையில் கறிக்குருவிகள். ரீனா அதிசயமாக இந்த காட்சிகளை பார்க்கிறாள். என்னடி பாக்குற? எங்க ஊர் உள்ளடங்கியிருக்கு. மதுரைக்கு 54வது கிலோமீட்டரில் உள்ள இந்த கிராமம் 2 காரணங்களுக்காக எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. என்னடி அந்த 2 காரணம்? கொண்டு வந்த பேகுகளை தோளில் மாட்டிக்கொண்டு நடந்தபடியே இருவரின் பேச்சும் ஆரம்பமாகும் சமயம் எதிரே புழுதி கவனத்தை புரட்டி எடுத்தபடி வந்து கொண்டிருந்தது ஒரு வில் வண்டி. அதில் ராஜேந்திரன். என்னடி, ஏதாவது ரேஸா? இல்ல, எங்க அண்ணன் வருது. பஸ் கிராஸ் ஆகிற டைம் தெரிஞ்சு டயத்துக்கு வந்துருச்சு. சொல்லி முடிக்கவும் அந்த வில்வண்டி இருவரையும் நெருங்கவும் சரியாக இருந்தது. ஓங்கு தாங்கான காலை பூட்டிய வண்டியை ஹோய் ஹோய் என்று இழுத்து நிறுத்திய ராஜேந்திரன், வா ரத்னா, வந்து ரொம்ப நேரமாச்சா என்ற கேள்வியோடு இருவரின் சுமையையும் தூக்கி வண்டியில் வைக்கிறான். ஏறுடி என்றபடி ரத்னா ரீனாவை ஏற்றிவிட்டு தானும் ஏறிக்கொள்ள, ரீனாவுக்கு அந்த சவாரி ஒரு விதமான சந்தோஷமாக இருந்தது. என்ன ராஜேந்திரா, திருட்டு அது இதுன்னு ஃபோன் பண்ணி வைத்த கலக்கிட்ட, என்ன நடந்துச்சு? ஆர்வம் தாளாது முதல் கேள்வியிலேயே ராஜேந்திரனை பொறுமை விடுகிறாள் ரத்னா. ஆமா ரத்னா, வகைத்தொகை இல்லாம ஊரே ஏமாத்திட்டு போயிருச்சு ஒரு திருட்டு கூட்டம் என்று நடந்ததை கூறி முடிக்கிறான் ராஜேந்திரன். ரத்னாவிடமும் ரீனாவிடமும் ஸ்தம்பித்த நிலை. வீட்டுக்குள் நுழைந்து அம்மா வெள்ளினாச்சியை பார்த்ததும் அப்பா ஆனைமுடி தேவரிடம் பேசியும் கூட அந்த ஸ்தம்பிப்பிலிருந்து முற்றிலும் விடுபட முடியாத நிலையில் இருக்கிறாள் ரத்னா. வீட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டு இப்பொழுது இருவரும் வட்டம் கட்டி ஊரை ஏறிடுகின்றனர். பசுமைக்கு பஞ்சமில்லாத வயல்வெளிகள், ஆகாயத்துக்கே ஒட்டடை அடிக்க புறப்பட்டது போல உயரமான மரக்கூட்டங்கள், அதையெல்லாம் தங்களின் குடியிருப்பாக கருதி குந்தி பறந்து தெரியும் மஞ்சள் கழுத்து குருவி கூட்டங்கள். பார்க்க ரம்மியமாக இருக்கிறது. ஆனால் மனதில் நெருப்பு இருப்பதால் அதை ரசிக்க முடியவில்லை. ரத்னா, ஏதோ ஒரு பெரிய புதிர் என் ஊருக்கு வந்தாதான் உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தியே, என்னடி அந்த புதிர்? ரத்னாவின் தோய்ந்து போன அமைதியில் முதல் கல் எறிகிறாள் ரீனா. எங்க அண்ணன் ராஜேந்திரன் வண்டியில் வரும்போதே சொன்னிச்சே, கருப்பண்ணசாமி கோவில், அதாண்டி அந்த புதிர். அதுல புதிர் எங்க இருக்கு? ஊருக்கு ஊர் நிலவர மூட நம்பிக்கை தானே அது. என்ன, இங்க கொஞ்சம் கூட இருக்குன்னு சொல்லலாம். இந்த விஷயத்துல உங்க அண்ணன் கருத்து தான் என் கருத்தும். ரீனா பதட்டமின்றி பதில் கூறுகிறாள். அப்படிங்களா? முன்புறம் கை கட்டி சற்றே நக்கலாக ரத்னா கேட்ட விதத்தில் ரீனாவின் கருத்தை அவள் மறுக்கிறாள் என்பது துல்லியமாக தெரிகிறது. என்ன இல்லைங்கிறியா? ஆமா ரீனா, உனக்கு சில விஷயங்கள் தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சா நீ என் மேல கவலைப்படுவ. சரி, அப்ப அது என்னன்னு சொல்லு. ரீனா அப்படி கேட்ட நொடியில் வீட்டு முகப்பில் வரிசையாக 2 வில்வண்டிகள் வந்து தேங்கி நிற்க, உள்ளிருந்து ஒரு வயதான பெண்மணி இறங்குவது தெரிகிறது. விட்டு தெரிக்கும் பட்டும் கழுத்து நகைகளும் ராஜா கால ஞாபகமூட்டுகின்றன. யாருடைய இவங்க? ரீனாவின் கேள்விக்கு ரத்னா ஊன்றி பார்த்தபடி பதில் தருகிறாள். அது என் அத்தை சிவகாமி நாச்சி. அத்தையை தொடர்ந்து அத்தை மகள்களும் அடுத்த வண்டியிலிருந்து ஒரு கையில்லாத மனிதரும் இறங்குகின்றனர். டி, யார் இந்த கையில்லாத ஆத்மா? என் சித்தப்பா கட்டைத்தேவர். பிறக்கும்பொழுதே ஊனப்பட்டவரா? இல்ல, பிறந்த மேனியை பார்க்க ஆசைப்பட்டு ஊனப்பட்டவர். என்னடி சொல்ற? ரீனா புரிந்தும் புரியாத அந்த பதிலால் ஆர்வப்பட்டு கேட்க, ரத்னாவிடம் மட்டும் விரக்தியை பூசிக்கொண்ட மந்தகாசமான புன்னகை. சிரிக்காம விஷயத்தை சொல்லுடி. சாரி ரீனா, என் குடும்ப வரலாறு ஒரு அசிங்க கைதடி. கம்பீரமா மார்பு நிமிர்த்தி பேச அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கருப்பண்ண சாமியும் அதோட சக்தியை மட்டும் நிச்சயமா சொல்றேன், நிஜம். ரத்னாவின் தீர்க்கம் ரீனாவுக்குள் சிலிர்ப்பை உண்டு பண்ணுகிறது. அந்த சிலிர்ப்புக்கு நடுவில் அமைதியில் பொருள தொடங்குகின்றன. வினாடிகள் நெடுநேரம் வரை எதுவும் பேசாமல் இருந்துவிட்டு ரீனா அந்த அமைதியை நறுக்குகிறாள். சரி, நீ அரவிந்த லவ் பண்றதுக்கும் இந்த கருப்பண்ணசாமிக்கும் என்னடி சம்மந்தம்? அதை நீ போகிறதுக்குள்ளே தெரிஞ்சுக்குவே. பூடகமான அந்த பதிலில் ரீனா சற்றே குழம்பும் பொழுது ஊருக்குள் போலீஸ் ஜீப் நுழைவதும் அது தேவர் வீட்டை குறிவைத்து வருவதும் நன்கு தெரிந்தது. அப்பாவை பார்க்கத்தான் போலீஸ் வருது, வா போய் பார்ப்போம். மாடியிலிருந்து இறங்கி வேகமாக உள் நுழைகின்றனர் இருவரும். ஜீப்பிலிருந்து இறங்குபவர் இன்ஸ்பெக்டர் பாபு.
உள்ளே அவர் வரும் வேகத்தில் அனல் பறக்கிறது. வாங்க சார், உட்காருங்க. என்ன சார் விஷயம்? வந்திருக்கிற வேகத்தை பார்த்தா ஏதோ அவசரம்னு மட்டும் தெரியுது. தேவர் நாற்காலியை காட்டியபடி தானும் அமர்கிறார். கைரேகை தடயத்தை வச்சு திருடன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த திருட்டு கூட்டம் ஆந்திர நக்சலைட்டுங்க. லட்சுமண் பாரிங்கிற நபரோட தலைமையில இயங்குற கூட்டம் அது. தற்சமயம் திருட்டு நகை பணத்தோடு வருஷ நாட்டு மலையில ஒளிஞ்சிருக்கிறதா தகவல். அவங்களுக்கு உங்க ஊர்ல ஒரு ஏஜென்ட் இருக்கான். அவன் தான் கருப்பு கோவில் பக்கம் அழைக்கிற ஐடியாவை கொடுத்தவன். அவனை பிடிச்சிட்டா இழந்த நகை பணம் அவ்வளவும் மீண்டும் கிடைச்சிரும். இன்ஸ்பெக்டர் அப்படி சொன்னதில் தேவரும் அவர் கூட இருந்த அனைவரும் விதிர்த்தனர். ஒற்றை கையுடன் கட்டிய தேவரும் வந்து வணக்கம் சொல்லியபடி தன் பங்குக்கு ஆச்சரியத்தை காட்டுகிறார். என்ன சார் சொல்றீங்க? நம்பவே முடியலையே. தேவர் கசங்கி போகிறார். அப்புறமா ஒரு விஷயம், நேத்து ராத்திரி எங்க போலீஸ் ஸ்டேஷனை ஒரு வெள்ளை குதிரை வந்து பாடாப்படுத்துருச்சு. அது கருப்போட குதிரையாம். நான் கூட பார்த்தேன். வந்த சுவடு தெரியாம ஓடியும் போயிருச்சு. எனக்கு ஒரே குழப்பமாக போச்சு. ஆமா, நீங்க யாராவது அந்த குதிரையை பார்த்திருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் பாபு அப்படி கேட்டதில் அதிகம் மறந்து போனவர் கட்டிய தேவர் தான். அவர் மட்டுமா? சிவகாமி நாச்சி என்னும் அத்தையும் தான். வெள்ளை குதிரையா? ஸ்டேஷனுக்கு வந்துச்சா? நிஜமாவா? உளர தொடங்குகிறார்கள் அவர்கள். ஆமாம், வெள்ளை குதிரை. நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். ஆனா அதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு எதையும் நம்புற கேஸ் கிடையாது. இந்த குதிரை விஷயம் எனக்கு ஒரே புதிர். இன்டர்நெட் யுகத்துல இருக்கும். நாம இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் சார், அந்த வெள்ளை குதிரையை நாங்க கூட பார்த்திருக்கோம். அந்த கருப்பண சாமியோட வாகனம்னு நினைச்சிட்டீங்களா? ராஜேந்திரன் இடக்காக கேட்கிறான். அப்படித்தான் கேள்விப்பட்டேன். ஐயோ, அது நாய்க்கரால நேர்ந்து விடப்பட்ட கோவில் குதிரை. நேர்ந்து விடப்பட்ட குதிரையா? பாபுவிடம் ஆயாசம். ஆனா ஒரு சின்ன திருத்தம் இன்ஸ்பெக்டர். அழகாக கத்தரித்து கொண்டு உள் நுழைக்கிறாள் ரத்னா. என்ன அது? நேர்ந்து விடப்பட்டது இப்ப இல்ல, 60-70 வருஷங்களுக்கு முன்னால. அப்படியா? குதிரையை பார்த்தா அத்தனை வயதான குதிரையா தெரியலையே. அதோட ஒரு குதிரை இவ்வளோ ஆயுளோடு இருக்க வாய்ப்பில்லையே. பாபு வியப்பில் புரளும் பொழுது தேவர் வீட்டு கொல்லைப்புறம் கணைப்போடு பிரவேசித்திருந்தது அந்த குதிரை. சப்தம் கூட உள்வரை கேட்டது. அத்தியாயம் 4. கும்பிக்கு கூழில்லை நம்பி வந்தோம் சாமி. எம்பிரானே, எழுந்து வா. குந்தி நீ கிடந்தாக்கா பந்தி யார் போடுவா? வந்துடு வந்துடு வனக்கருப்பா. மந்தி குறுங்கா மனங்கொண்ட மனுஷரையும் சந்திச்சு தெருத்திரு ஏன் கருப்பா? ஆனைமுடி தேவரின் வீட்டு தோட்டம் நல்ல பணக்கார வீட்டு பருவ பெண்ணை போல தழைப்பானது. முடிந்த மட்டும் வீட்டு காய்கறிகள் அங்கு விளைந்து விடுகின்றன. தேன் வாழை மரம் கூட 24 சீப்போடு குலை போட்டு நிறைமாத கர்ப்பிணி போல சாய்ந்து நிற்கிறது. அப்படி நிற்கும் வாழை வரிசையின் இலைக்கூட்டம் நடுவில் கால்களில் தாளக்கதியோடு பாதி தெரிந்தும் மீதி தெரியாமலும் தெரிகிறது அந்த குதிரை. சத்தம் கேட்டு மொத்த கூட்டமும் கொல்லைப்புறம் வந்துவிட்டனர். அதிலும் இன்ஸ்பெக்டர் பாபு வந்து நிற்கும் வேகத்திலும் பார்க்கும் பார்வையிலேயும் சாணியை உரசும் கத்தியின் தீப்பொறிகள். அதே குதிரைதான், அந்த குதிரைதான். பாபு உறக்க கத்த எல்லோரும் அடுத்து செய்வது என்னவென்று பிடிபடாமல் இருக்கும்பொழுது ராஜேந்திரன் மட்டும் முள் ஓடினான். மரப்படிகளில் தாவி ஏறினான். இடர பார்த்த வேட்டியை கூட ஏற்றி கட்டிக்கொண்டு ஏறுகிறான். கொம்பு தாங்கியை நெருங்கி துப்பாக்கியை தொட்டு தூக்கியபடி ஓடி வந்தான். வெள்ளி நாச்சி புரிந்தது போல கண்டாங்கி இடற அவன் எதிரில் பதில் ஓட்டம் காட்டி ஓடி வருகிறாள். தா, எனக்கு முடக்கா ஏதாச்சும் பண்ணிவிடாதே, அது சாமி என்று பதறுகிறாள். சாமியா? இப்போ உன் சாமி என்ன ஆகுதுன்னு பார். ராஜேந்திரனின் ஆவேசம் துப்பாக்கி குழலை வாழைப்பினால் நிற்கும் குதிரையை நோக்கி நீட்டுகிறது. ஸ்ட்ரைக்கரில் ஆள்காட்டி விரல் அழுந்த பார்க்க சட்டென்று தட்டிவிட்டார் இன்ஸ்பெக்டர் பாபு. வேணாம், சுடாதீங்க. இருந்தும் குண்டு பாய்ந்து விட்டது. துளி கந்தக புகை கசிகிறது. சப்தம் எல்லோர் காதையும் குழந்தபடி வெள்ளை குதிரையின் பின் தொடைப்பரப்பை போய் தாக்கியதில் அந்த குதிரை பின்னிரண்டு காலையும் தூக்கி கடைத்த கணப்பில் சரியான இடிக்கலவை. அந்த தாக்குதலில் வாழைத்தார் சிதைந்து சீப்புகள் பலப்பலவென உதிர அது ஓடத் தொடங்கியது. ராஜேந்திரன், என்ன இது முட்டாள்தனமான ஆவேசம்? கருத்தோடு குதிரையை துரத்தியபடி ஓடத் தொடங்கினார் பாபு. அது மூங்கில் தட்டி வேலிகளை மிதித்து சிதைத்தபடி ஓடத் தொடங்கியது. தொடைப்பரப்பில் ரத்தம் பீரிடுவதும் தரையில் சிந்துவதும் நன்கு தெரிகிறது. வெள்ளி நாச்சி அப்படியே மண்டியிடுகிறாள். ஏன் ஜாமி, என் மகன் குத்தம் பொறுத்துக்கையா. இள ரத்தம், நல்லது கெட்டது தெரியல. என் ஜாமி கருப்பண்ணா. புலம்பி அழுதவள் அப்படியே மயக்கமாகிறாள். தாங்கிக் கொள்கிறாள் ரத்னா. ஆணை முடியார், தம்பி கட்டிய தேவர், அத்தை சிவகாமி, தோழி ரீனா,
ராஜேந்திரன் என்று சகலரும் காட்சி பொருளாய் உறைந்து நிற்க இன்ஸ்பெக்டரிடம் மட்டும் விடாத துரத்தல். குண்டு காயப்பட்ட நிலையிலும் சளைக்காத ஓட்டம் ஓடும் குதிரையை பார்த்து தோட்டக்கார மங்களமே இப்பொழுது விதிர்த்து நிற்கிறது. பின்தொடர்ந்து ஓடும் இன்ஸ்பெக்டர் அந்த கிராமத்து ஜனங்களின் புருவத்தில் வில்லை வரைகிறார். சிலர் கருப்பாய் என்று இரு கைகளை ஆகாயசம் தூக்கி நீட்டியபடி மண்டியிடுகின்றனர். உரவயலில் புழுதி கவலங்கள் குதிரை குளம்படியால் புரண்டெழுக்கின்றன. சுரைக்கொடிகள் அதன் காலடிப்பட்டு நசுங்கி சிதைகின்றன. குதிரை ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஓடுகிற மாதிரி தான் தெரிகிறது. ஆணை முடியாரும் கூட கட்டையத்தேவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இன்ஸ்பெக்டர் போன வழியில் இறங்க ராஜேந்திரன் இப்பொழுது ரத்னாவின் முறைப்புக்கு உள்ளாகிறான். ஏன் புல முறைக்கிற? அந்த வாயிலா ஜீவனை ஏன் சுட்ட? அதா வாயிலா ஜீவன் கொழுப்பெடுத்தது சாமியாமில்ல சாமி. உனக்கு எல்லாத்துலேயும் அவசரம். நம்ம பரம்பரையில் தலைமுறை தப்பாம உன்னைய மாதிரி ஒருத்தர். வாயை மூடு, டாக்டர் மாதிரி பேசு. சதா அட்டகாசம் பண்ணிட்டு தெரிகிற குதிரையை சுடுறதுல என்ன தப்பு? அதான் என்ன தப்பு? இது ரீனா. ரத்னாவின் பார்வை தோழியையும் மூடுருவுகிறது. அத்தையும் அத்தை பெண்களும் ஏனோ செப்பால் எடுத்த சிலை மாதிரி நிற்க ராஜேந்திரன் சிவகாமி நாச்சியை பிடித்து உழுக்குகிறான். ஏ அத்தை, சொல்ல உன் மருமவளுக்கு. நான் என்னத்த சொல்ல? அது எகனைக்கு மொகனையா முடிஞ்சிட்டா? அப்போ உனக்கு பயமா? பயந்து தான் ஆவோனும் ராஜேந்திரா. இது நாங்க வாங்கி வந்து வரோம். பூடகமாக பேசும் சிவகாமி நாச்சியை ரீனா ஆச்சரியமாக பார்க்கிறாள். இதற்குள் வெள்ளி நாச்சி மயக்கம் நீங்கி மெல்ல கண் திறக்கிறாள். ரத்னா தண்ணீர் தெளித்து ஒரு B12 இன்ஜெக்ஷன் போட்டிருப்பதை இப்பொழுதுதான் பார்க்கிறாள் ரீனா. கண் திறந்த மறு வினாடி வெள்ளி நாச்சி வலுவாக எழுந்து உள்ளே பூஜையறை பக்கமாக ஓடுகிறாள். அம்மா நில்லு, எங்க போற? ரத்னாவின் கேள்விக்கு பதில் கூறாமல் உள்ளே ஓடியவள் பூஜை அறையில் ஒரு மூலையில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கும் முளக்கையை போய் தொடுகிறாள். அதில் சந்தனம் குங்குமம் பூஜை பொருளாக அதில் இருப்பதை பார்த்த மாத்திரத்தில் உணர முடிகிறது. அதன் தலைமாட்டில் சதங்கை கதிர்மணிகள். வெள்ளி நாச்சி தொட்டி எடுத்த மாத்திரத்தில் அது களீர் களீர் என சப்திக்க அதை அப்படியே கட்டிக்கொள்பவள், என் ஜாமி தர்மராசா, அரியாப்புள்ள செஞ்ச தப்புயா, ஏதும் செஞ்சிராத புலம்பலோடு திரும்ப மயக்கமாகிறாள். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அந்த குதிரை இப்பொழுது மலையாளத்தான் கரட்டு பக்கமாக ஓடிப்போய் இருந்தது. கடலை வயல்களை தாண்டி சடைக்க ஓடி வரும் இன்ஸ்பெக்டருக்கு அது ஓடிய திசையை காட்ட மறுக்கின்றனர். ஆனாலும் இரத்த சொட்டுகள் வழியே காட்டின. திப்பி திப்பியாக ரத்தம் கரட்டு பாறை மேல், சப்பாத்தி கல்லி மேல், பிரண்டை செடிகளின் மேல் என இருந்தது. பாபு அவற்றையெல்லாம் பார்த்தவாறு தாவி ஏறி ஓடுவதில் ஒரு தீர்மானம் தெரிகிறது. ஆவேசமும் தெரிகிறது. பாபுவின் ஓட்டம் கரட்டின் மேலுள்ள பந்திப்பாதியை எட்டிய பொழுது பகீர் என்றது. இரத்த திப்பிகள் அதுவரை தொடர்ந்திருந்தன. பந்திப்பாறை மேல் கசகசவென வல்லூர் கூட்டம் மார்பு பாக்கும் வேர்வியில் சொதக்க ஓடி வந்து நிற்கும் பாபுவை பார்த்து குபீர் என்று ஆகாசம் எழும்பி பறக்கிறது அந்த பறவை கூட்டம். அது பார்ப்பதற்கு போர்வையை விரித்து பிடித்த மாதிரியான நிழல். அது குந்தி அமர்ந்து கிடந்த இடத்தில் குடலை பிரட்டும் வாடையோடு சடலம் ஒன்று. பாபுவிடம் பகீர் உணர்ச்சி. காலை வரிசைப்படி ஓடியது நரிக்குட்டி ஒன்று. பாபுவின் இதயத்திடம் இப்பொழுது கர்ணம் அடித்தது போல ஒரு அடைவு. சில வினாடிகள் நின்றபடி உற்று பார்த்தவர் காதில் இப்பொழுது யாரோ முனகும் சப்தம் கேட்கிறது. பாபுவின் காதுகள் விடைக்கின்றன. சப்தம் அந்த திக்கில் மஞ்சள் உடம்பு ராஜவோனான் ஒன்று. முன்னிரண்டு காலை உயர்த்தி அது பார்க்கும் பார்வையில் ஐயோ என்னும் துவாரம். சப்தம் அங்கிருந்துதான் வந்து கொண்டிருந்தது. குனிந்து பார்க்கும் பாபு அப்படியே உறைந்து போய்விட்டார். உள்ளே கயிற்று பிணைப்பில் ஒரு இளம் வாலிபன். அவன் மேலெல்லாம் கட்டெரும்புகளின் படையெடுப்புகள். பாபுவை அந்த காட்சி ஒரு வினாடி உரைய வைத்தது. யாரது உள்ள? பார்த்த நிலையில் கத்துபவருக்கு பதில் இல்லை. முனகலே தொடர்ந்தது. சிரமப்பட்டு ஒரு பள்ளி போல படுத்து ஊர்ந்து உள்ளே நுழைந்து அந்த மனிதனின் முகத்தை பார்த்தபொழுது அதில் எலும்பிச்சையாய் கடிக்கொப்புளங்கள். பாபுவின் கரங்கள் தலைமுடியை பற்றி தரதரவென இழுத்து அந்த பாறை துவாரத்தை விட்டு உடலை வெளியே இழுத்து வரவும் வெளிச்சம் முழுவதுமாக பட்ட பிறகுமே தெரிந்தது அந்த உடலில் பொட்டு துணி கூட இல்லை என்று. கை கால்களும் கட்டப்பட்டு இருந்தன. பாபு எறும்புகளை உதிர்த்து நசுக்குவதில் முனையும் போதுதான் உடம்பெங்கும் சர்க்கரை பாகு போன்ற பிசுபிசுப்பு இருந்தது புரிந்தது. அந்த மனிதனிடம் பேசும் சக்தியே இல்லை. உயிர் போய்விடும் விளிம்பில் முனகுவது தெரிந்தது. ஒரு மனித தன்மையற்ற கொடூரத்தில் சிக்கிய இவன் யார்? பாபுவிடம் இப்பொழுது குதிரையை துரத்தி வந்ததெல்லாம் மறந்து போனது. யார் இவன்? அவனை தோளுக்கு தூக்கியபடி கீழிறங்க ஆரம்பித்தார். வல்லூர் வட்டம் நரிப்பார்வைகளை எல்லாம் ஜெயித்து கீழே இறங்குவதற்குள்
போதும் போதும் என்றாக்கிவிட்டது. கரட்டின் அடிவாரத்தில் தோட்டக்கார மங்கலத்து மாடுகளின் மேய்ச்சல். அவைகளை கரட்டின் மேல் ஏறி விடாதபடி பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கிழட்டு உருவம். அது பாபுவையும் தோளில் தொங்கும் முருவையும் பார்த்து பொக்கைவாய் குழிய வியந்து பார்க்கிறது. கடலை வயல்களை நாத்திகள் கூட வியக்கிறார்கள். ஆறு புல்லாது கரட்டு மேல இருந்தல வாராரு அந்த இன்ஸ்பெக்டர். ஆறா இருக்கும்? எதிரிலேயே ஆணைமுடி தேவர். அதி விசேஷ கவனிப்பில் சலைனும் ரத்தமும் மாறி மாறி உள் ஏறியதில் அவன் மெல்ல கண் விழிக்கிறான். ஹலோ, யாருப்பா நீ? உன் பேர் என்ன? பாபு காத்திருந்து கேட்கும் முதல் கேள்வி இது. நேனு நேனு பெத்த பெருமாள் ராவு. தமிழ் தெரியாதா? தெளிது தெளிது. இங்கிலீஷ் மாట్లాடா? தெளிது தெளிது. நீ எப்படி அந்த பாறைக்குள்ள கிடந்த? பாபுவும் தனக்கு தெரிந்த அரைகுறி தெலுங்கில் மாట్లాடவும் அவன் மூலம் அவன் நக்சலைட் லட்சுமணபாரியின் கூட்டத்தை சேர்ந்தவன் என்பது மெல்ல அவிழ்கிறது. அவன் நீயே அங்க கிடந்த? அவனிடம் தெலுங்கிலேயே பதில். நான் இந்த ஊர்ல திருடு வேணாம்னு சொன்னேன். நான் ஒரு கருப்புசாமி பக்தன். அது சக்தி வாய்ந்த சாமிங்கிறது நல்லா தெரியும். எங்க கூட்ட தலைவன் கேட்கல. நான் திருட மாட்டேன்னு சொன்னேன். அதோடு இந்த திருட்டை காட்டி கொடுக்க தயாராயிட்டேன். எங்க கூட்டத்துல காட்டி கொடுத்தாலோ காட்டி கொடுக்க நினைச்சாலோ கடுமையான தண்டனை. கை கால்களை கட்டி போட்டு வெள்ளப்பாகை ஊத்தி பாம்புத்து தாழைப்புதூர் மலைப்பாறை குகைன்னு எதுலையாவது போட்டுடுவாங்க. என்னையும் அப்படி செய்துட்டாங்க. அவனிடம் பெருமூச்சு. ஆமா, இந்த ஊர்ல திருடணும்னு எப்படி தோணுச்சு? எங்க இயக்கத்துல ஒருத்தன் தான் ஊர்காவல்காரன் வீரபாகு மகன் நாச்சிமுத்து. அவன் தான் எங்க ஊரை வேட்டையாடினா நிறைய தங்கப்பணம் மாட்டும்னு சொன்னான். திருடுறதுக்கு அவனை பிளானும் போட்டு கொடுத்தான். அதன்படி கருப்புசாமி கோவில் மணியை அடிச்சு ஊரோட கவனத்தை திருப்பினோம். ஆமா, அவனை யார் கொண்டது? என்ன மலைப்பாறைக்குள்ள கட்டி போட்டு பாக ஊத்துன பெல்லாரி பரமுடுதான் அவனை கொன்னான். பரமுடுக்கும் நாச்சிமுத்துக்கும் ஆரம்பத்திலேயே ஆகாது. திருட்டுல தனக்கு பெரிய அளவுல பங்கு வேணும்னு கேட்ட நாச்சிமுத்துவை அதையே சாக்கா வச்சு அந்த பாறைக்கிட்டே வெட்டி போட்டுட்டான் பரமுடு. அப்புறம்தான் அவனை ஒரு சாக்குல கட்டி கருப்பசாமி கோவில்கிட்ட தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எனக்கு தெரியாது. பாபுவிற்குள் மர்ம மூழ்ச்சிகளில் சில அவிழ்ந்த சந்தோஷம் முகத்தில் பரவும்பொழுது பெத்த பெருமாள் ராவ் இறுதியாக எதையோ சொல்ல தவித்தான். என்ன சொல்லு? இன்ஸ்பெக்டர் பாபு ஊக்குகிறார். என்னை கட்டி போட்டு தூக்கி போட போனப்ப நான் கரட்டு மேல ஒரு வெள்ளை குதிரை நிக்கிறத பார்த்தேன். அது மேல நான் கும்பிடுற கருப்புசாமியும் உட்கார்ந்திருந்தாரு. கையில அரிவாள், மார்பிள குறுக்கு மாலை, தலையில பட்டு உருமா. ஐயோ, எவ்வளோ பெரிய மீசை! இருட்லையும் கண் இரண்டும் நெருப்பு துண்டா தெரிஞ்சிச்சு. நான் கை கூப்ப முயற்சி பண்ணினேன், முடியல. என் பார்வைக்கு தெரிஞ்ச சாமி என் சகாக்கள் பார்க்கும் முன்னே மறைஞ்சிருச்சு. எல்லாம் கண் சுமிட்டுற நேரத்துல நடந்துருச்சு. அந்த சாமி தான் உங்களை கூட்டி வந்து என் உசிரை காப்பாத்திருக்கு. கருப்பு காவல் தெய்வங்கிறது எவ்வளோ பெரிய உண்மை! கருப்பா கருப்பா கருப்பா! பெத்த பெருமாள் ராவ் கூறிய அந்த புதிய தகவலில் இன்ஸ்பெக்டர் உறைந்து போய் நின்றார். அந்த நேரத்தில் அந்த ஜிஹெச்சின் காரிடரில் ரத்னாவுடன் பெத்த பெருமாளை பார்க்க அவள் அப்பா ஆணைமுடி தேவர், தம்பி ராஜேந்திரன் என்கிற கூட்டத்தோடு நுழைந்திருந்தாள். இவர்களுக்கு பின்னால் இவர்களை பின்தொடர்ந்தபடி கருப்பு போர்வைக்குள் முகம் மூடிய நிலையில் நோயாளி போல ஒருவன். அவன் இடுப்பில் கூட பழம் நாட்டு துப்பாக்கி ஒன்று. அத்தியாயம் 5. கள்ளம் கபடரியா வெள்ளை கிராமங்களை உள்ளம் குளிர காக்கும் வள்ளல் தேவனப்பா கருப்பன். அவன் அல்ல குறையாத பிள்ளை மனம் கொண்ட வெளுப்பன். பள்ளம் மேடுகளை பாங்காய் சமன் செய்து கொடுப்பன். நாட்டு துப்பாக்கி தெரியாதபடி மூடிக்கொண்டு நடப்பவன் ரத்னாவையும் தேவரையும் தொடர்ந்தபடியே நடப்பதில் கவனமாக இருக்கின்றான். முன்னும் பின்னும் முரசி செல்லும் வியாதி கூட்டத்துக்கும் வெள்ளை உடை நர்சுகளின் குறுக்கீடுகளுக்கும் நடுவில் திடுமென்று ஒரு அறைக்குள்ளிருந்து வேகமாக வெளியே வந்த டாக்டர் அரவிந்த் மேல் அவன் மோதிக்கொண்ட பொழுதுதான் அந்த விபரீதம் நடந்தது. அவன் இடுப்பு துப்பாக்கி நழுவி டெட்டால் வாச காரிடர் தலையில் கல்லீர் என சரிக்கப்படி விழுந்தொடியது. அரவிந்தனின் பார்வையிலும் அது பட்டுவிட்டது. குனிந்து அவன் அதை எடுக்க முனைவதற்குள் அரவிந்த் மின்னல் வேகம் காட்டியதில் இப்பொழுது அது அரவிந்தன் உள்ளங்கையில். அவன் இப்பொழுது திரும்பி ஓடத் தொடங்கியிருந்தான். ஏய், ஸ்டாப்! ஓடாது, நில்லு! அரவிந்திடம் ஆவேச குரல். அவன் கருப்பு போர்வியை அவிழ்த்தியிருந்த நிலையில் காரிடரை ஒலிம்பிக் தடகளமாக கருதியபடி ஓடத் தொடங்கியிருந்தான். சம்திங் ராங். அரவிந்தும் ஸ்டெதஸ்கோப்பை உதறியபடி துரத்த ஆரம்பித்தான். கேட்ச் கேட்ச் த பர்சன்! உதட்டில் கூக்குரல். ஆனால் அவன் எதிர் வருபவர்களை இழுத்து தள்ளிவிட்டு ஓடுவதில்
அகப்பட்டால் ஆபத்து என்பது புரிந்த ஒரு வகை புயல் தன்மை தெரிந்தது. ஸ்ட்ரெச்சர் நோயாளி ஒருவரை அவன் டைவெடுத்து தாண்டிய விதத்தில் இளவயது தன்மை நிரூபணமாகி போனது. இதற்குள் விஷயம் பாபுவின் காதுகளை எப்படியோ எட்டிவிட்ட நிலையில் அவர் ட்ரோமா வார்டிலிருந்து பாய்ந்து வந்திருந்தார். அவன் இப்பொழுது ஆஸ்பத்திரிக்கு வெளியே அலுமினிய செவ்வக PRC மேல் விழுந்து எழுந்து கொண்டிருந்தான். கூட்டம் விடைத்து பிடித்து வேடிக்கை பார்த்தது. அவனது ஓட்டம் இப்பொழுது வைகை பாலம் நோக்கி அமையத் தொடங்கியது. பாபு ஓரளவு பின்தொடர்ந்த நிலையில் ரிவால்வரை உருவி இனி தோட்டாவை வைத்து துரத்துவதே உத்தமம் என்று ட்ரிக்கரை அழுத்தி ஈயத்தோட்டா சீறிக்கொண்டு கிளம்பியது. ஓடும் அவன் பின்தொடையை ஏமாற்றாமல் குறைந்தபடி அவனை அலறலோடு கீழே விழ வைத்தது. பஜாஜ்களும் சுசுகிகளும் கிரீச்சிட்டு நின்று வேடிக்கை பார்க்க அடுத்த 2 நிமிடங்களில் பாபு அவனை ஒரு ஆட்டோவில் பொட்டலமாக அள்ளி போட்டுக்கொண்டு ராஜாஜி ஆஸ்பத்திரிக்குள் நுழைய ஆரம்பித்தார். நேனு பெல்லாரி பரமுடு. அவன் வாக்குமூலம் கொடுக்க ஆயத்தமாகியிருந்தான். சுற்றிலும் போலீஸ் வட்டம். இரத்த கசிவை கட்டுப்படுத்தி உள் புதிந்த தோட்டாவை உருவி எடுத்து தொடையை தைத்து கட்டுப்போட்டு 13 மணி நேர மயக்கத்திற்கு பின் கண் விழித்த நிலையில் அவன் சொல்வதை பாபுவை எழுதி கொள்ள ஆரம்பித்தார். அருகிலேயே ஆவல் அடங்காத விழிகளோடு ரத்னா, அவளை உரசாத குறையாக அரவிந்த். ஆணைமுடியாரையும் மற்றவர்களையும் வெளியே காரிடரில் நிறுத்திவிட்டது போலீஸ். பெல்லாரி பரமுவிடம் சுத்த தெலுங்கில் வாக்குமூலம். தோட்டக்கார மங்கலத்து நாச்சிமுத்து எங்கள் பிரிவின் தமிழ்நாட்டு இயக்கத்தை சேர்ந்த ஒருவன். தோட்டக்கார மங்கலத்தில் திருடுவது சுலபம் என்று அவன் தான் எங்களை இங்கு கூட்டி வந்து திட்டம் போட்டு கொடுத்தவன். ஆனாலும் இயக்கத்துக்காக திருடியதில் தனக்கும் பங்கு கேட்டான். அதனால் அவனை கொன்றுவிட்டேன். கரட்டின் மேல் செய்த கொலையை கோவிலில் செய்த கொலையாக காட்ட முயற்சித்து கோவிலில் கருப்புசாமியாக கருதப்படும் அறிவாளிலும் ரத்தத்தை பூசினேன். போலீஸ் வந்தாலும் இதனால் குழம்பும் என்பது என் யூகம். குழப்புவதற்காக இப்படி செய்வது எங்கள் வழக்கம். எங்கள் கணிப்புப்படி எல்லாம் நடந்து முடிந்தது. ஆனால் எங்களுக்கு துரோகியாக மாற துணிந்த பெத்த பெருமாள் ராவை கரட்டிலிருந்து போலீஸ் காப்பாற்றியது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஆகும். ஆகவே பெத்த பெருமாள் ராவை கொன்றுவிடத்தான் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தேன். அவன் எங்கள் இருப்பிடங்கள் தெரிந்தவன். அதை சொல்லிவிடாமல் தடுக்கும் பொறுப்பை தலைவர் என்னிடம் ஒப்படைத்தார். ஆனால் நான் நடுவழியில் ஒருவர் மேல் மோதி துப்பாக்கி விழுந்ததில் மாட்டிக்கொண்டு விட்டேன். இப்படி நடக்கும் என்று கனவில் கூட நினைத்ததில்லை. பெல்லாறு பரமுடுவின் வாக்குமூலம் நிஜத்தில் எல்லோரும் கனநேர உறவில் நிற்க பாபு முக்கியமான அந்த கேள்வியை கேட்டார். மிக அருகில் சென்று குனிந்தபடி, ஆமா, இப்போ உன் குரூப் எங்க ஒளிஞ்சிருக்கு? தெரியாது என்ற பரமுடு கனமும் தாமதிக்காமல் பாபுவின் இடுப்பு துப்பாக்கியை உருவி நெற்றியில் வைத்து அழுத்தி கொண்டு அனைவரையும் அதிரவிட்டான். இரத்த பாய்ச்சலில் அந்த படுக்கை தலையணையை சிவப்பாகி பாபுவையும் சிவப்பாக்கி உரையவிட்டது. ஓ மை குட்னஸ்! புருவம் இடுங்க, கண் கசங்க அப்படியே அரவிந்த் பக்கம் திரும்பி அவன் மார்பில் புதைந்து ஒடுங்க ஆரம்பித்தாள் ரத்னா. உடம்பெல்லாம் நடுக்கம். பரபரப்பான அந்த உஷ்ண வேலையிலும் அரவிந்துக்கு சிலிரிட்டது. ரத்னா விலகாதே என்று, அவளை அதுதான் சாக்கு என்று அழுந்து அணைத்தது அவன் கைகள். பாபு கைகளை குத்தி கொண்டார். நக்சலைட்டுகளின் தீவிரம் பற்றி தெரியாமல் சகஜமாக நெருங்கிய குற்றத்தை எண்ணி குமையவும் ஆரம்பித்தார். இதற்குள் சப்தம் கேட்டு ஆஸ்பத்திரியை வட்டம் கட்டி கொண்டு விட்டது. ரத்னாவும் அரவிந்திடமிருந்து நீங்கி நிற்க தொடங்கினாள். சுற்றி நிற்பவர்கள் எல்லோர் பார்வையிலும் கழுகுகளின் பாய்ச்சல். அதில் வாட் ஹேப்பன் என்று அதிக பிரயாசையோடு நுழைபவர் டாக்டர் நந்தா. ப்ளீஸ் எல்லோரும் நகருங்க நகருங்க. போலீஸின் விரட்டலை தொடர்ந்து ரத்னாவும் அரவிந்தும் நந்தாவோடு தனியாக ஒரு ஓரமாக ஒதுங்கி நடந்ததை கூற தொடங்க எஸ்பிக்கும் தகவல் போக ஆரம்பித்தது. இன்ஸ்பெக்டர் பாபு மட்டும் மிக சோகமாக, பெல்லாரி பரமுடுவின் தற்கொலையை தொடர்ந்து பெத்த பெருமாள் ராவை சுற்றிலும் இப்பொழுது ஏகமாய் போலீஸ் தேகங்கள். எஸ்பியும் கூட எட்டி பார்க்கிறார். உடன் மோப்பம் பிடித்து வந்திருக்கும் பத்திரிகையாளர்களின் சந்தடியில் கசங்கி போய் வேர்வை வாடையோடு நுழைந்திருக்கிறார். பெருமாள் ராவை தொலைப்பது போல் பார்க்கிறார். அவன் வணங்க முயற்சி செய்வதில் சற்று ஆறுதலான மனநிலைக்கு மாறுகிறார். நீயும் தற்கொலை செய்துக்கலான்னு நினைக்காத, அது முடியாது. தெரிஞ்ச உண்மையை பூரா சொல்லணும். இல்ல அந்த லேயில் அதிகபட்ச கோபத்தின் ஆக்கிரமிப்பு. செப்தாண்டி செப்தாண்டி பெருமாள் ராவ் கூற தொடங்குகிறான். அதன் அடிப்படையில் பாபுவை ஒரு கூட்டத்தோடு கிளம்பிவிட்டார். எஸ்பியின் பி கேர்ஃபுல் என்கிற எச்சரிக்கையோடு. ஹவுஸ் சர்ஜன் குவார்ட்டர்ஸில் ரத்னா அறையில் சிடுசிடுவென்ற முகத்தோடு குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான் ராஜேந்திரன். டீ தயாரிப்பில் ரீனா. மீசி நீவிக்கொண்டு யோசனையில் ஆணைமுடியார். ரத்னா மட்டும் மிக கோபமாக
எதுலேயும் அவசரம் ஆத்திரம். பெருசா குதிரையை சுட்டியே இப்போ என்ன சொல்ற? ஊர்காவக்காரன் மகனை துரோகி. அந்த குதிரை மட்டும் அன்னைக்கு வராமல் போயிருந்தாலோ, அதை இன்ஸ்பெக்டர் பாபு ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தாலோ இவ்வளோ உண்மைகள் தெரிய வந்திருக்குமா? இன்னமும் கூட கருப்புசாமி விஷயத்தில் உனக்கு சந்தேகமும் அலட்சியமும் இருந்தா அது நல்லதுக்குல. ரத்னா பொறிந்து தள்ளும்பொழுது ரீனா குறுக்கிடுகிறாள். சாரி ரத்னா, குறுக்கே பேசுறதா நினைக்காத, படிச்ச பொண்ணு மாதிரி பேசு என்று ராஜேந்திரனுக்கு வக்காலத்து வாங்க தொடங்குகிறாள். ரீனா, உனக்கு தெரியாது. என் நம்பிக்கையை தயவு செய்து சராசரி கடவுள் நம்பிக்கைன்னு நினைச்சு இவனுக்கு வக்காலத்து வாங்காத. அப்பா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அவள் பேச்சு ஆனைமுடியாரை உசுப்புகிறது. ஆனைமுடியாரிடம் ஆஸ்வாசம், வாயை திறக்க மறுக்கும் ஒரு வகை தயக்கம். தபார், நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஒரு மனுஷன் அவன் மனசாட்சிக்கு பயந்தா போதும், மற்றதுக்கு பயந்தா அவன் கோழை. ராஜேந்திரன் வெடிக்காத குறை. மனசாட்சிக்கு மட்டுமில்ல, சத்திய தர்மத்துக்கும் பயப்படணும். கருப்புக்கும் சத்திய தர்மத்துக்கும் என்ன சம்மந்தம்? கருப்பு வேற, சத்திய தர்மம் வேற இல்லை. இல்லை, கருப்புங்கிறது ஒரு கற்பனை, முட்டாள் ஜனங்களை மிரட்ட பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ரீனாவிடம் தொடர்ந்து ராஜேந்திரன் கருத்துக்கு வக்காலத்து. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? குறுக்கிட்டு உச்சஸ்தாயியில் கத்துக்கிறார் ஆணைமுடியார். அவர் அப்படி கத்தி இதுவரை ரத்னா பார்த்ததே இல்லை. உள்ளே நுழையும் டாக்டர் நந்தா கூட அந்த சப்தம் கேட்டு எட்டி பார்த்த மாதிரி தான் தெரிகிறது. என்ன ரத்னா, என்ன சப்தம்? திஸ் இஸ் ஏ குவைட் ரெசிடென்ஷியல் பார்ட். சாரி டாக்டர், வெரி சாரி. இட்ஸ் ஓகேம்மா. ஆமாம், லீவை கண்டினியூ பண்ண போறியா இல்லை ஊருக்கு போக போறியா? ஊருக்கு போக போறேன். எனக்கு அங்கே இப்போ நிறைய வேலை இருக்கு டாக்டர். பேசியவள் கிளம்ப ஆயத்தமாகிறாள். ஆனைமுடி தேவரும் ராஜேந்திரனும் கூட புரிந்த மாதிரி எழுந்து கொள்கின்றனர். நந்தா மௌனமாக விலகிக் கொள்ள ரீனாவிடம் வருத்தம் தோய்ந்த நிலை. கிளம்புடி. நானுமா? ஆமாம். வேண்டாம், நீ போயிட்டு வா. உங்க ஊர் விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதில் உன் கருத்தோடு நான் ஒத்துப்போக முடியும்னு எனக்கு தோணலை. கிளம்புடி, கதையை அப்புறம் பேசலாம். ப்ளீஸ் ரத்னா. ப்ளீஸ் ரீனா. ரீனா வேறு வழியின்றி கிளம்பினாள். ராஜேந்திரனுக்கு அது பிடித்திருந்தது. எல்லோருமாக நடக்க தொடங்குகிறார்கள். போகும் முன் பெத்த பெருமாள் ராவ் வார்டு பக்கமாக போலீஸ் மனிதர்களை தாண்டி கொண்டு ஒரு பார்வை பார்த்துவிட்டு நடக்கிறார்கள். எதிரில் பேஷண்ட்டுகளுக்கு நடுவில் டியூட்டியில் அரவிந்த். அங்கிருந்து ரத்னாவை கண்ணில் காதல் வழியே பார்க்கிறான். ரத்னாவுக்கு அது புரிகிறது. சாரி அரவிந்த், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. கண்ணாலேயே பதில் சொல்கிறாள். கொஞ்சம்னா எவ்வளோ நாளைக்கு? ஊருக்கு போயிட்டு திரும்புகிற வரைக்கும். கண்ணும் பேசிக்கொள்வது ராஜேந்திரனுக்கும் புரிந்த மாதிரி தெரிகிறது. ரீனாவை அந்த பார்வைக்கு அர்த்தம் தேவை என்கிற மாதிரி பார்க்கிறான். தேவர் எப்பொழுதும் அகலக்கால் வைத்து வேகமாக நடப்பவர். எனவே ரீனாவுக்கு ராஜேந்திரனிடம் பேசுவது சுலபமாகி போகிறது. அந்த டாக்டர் உங்க தங்கையை விரும்புகிறாரு. இவளும் விரும்புகிறாளா? மனசுக்குள்ள விரும்புகிறா, ஆனால் வாய் திறந்து சொல்லலை. கழுத ஊரையும் கருப்பையும் நினச்சி பயந்துட்டு இருக்கா போல. நீங்கள் மட்டும் எப்படி விதிவிலக்கா? 5 விரலும் வண்ணவாயிருக்கு. உங்களுக்கு இந்த காதலில் கஷ்டமா? டாக்டருக்கு டாக்டர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லா விதத்துலேயும் நல்லது தானே. உங்கள் அப்பா ஏதாவது சொல்வாரா? அவர் ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டார். அப்படின்னா அவர் எதிர்க்கலாமா? என்ன செய்வார்னு சொல்ல முடியல. நடுவில் ரத்னா திரும்பி பார்த்து இருவர் பேச்சையும் இடைவெட்டுகிறாள். வேகமா வாங்க, நாம ஒன்றும் கார்ல வரல, கடைசி வண்டியை விட்டுட போறோம். நீ போ, வந்துக்கிட்டு தானே இருக்கும். ஒரு நிமிஷம், லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சீஃப் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க டாக்ஸியில் இருங்க. நடுவழியில் கத்தரித்து கொண்டு ரத்னா விலகியது ராஜேந்திரனுக்கும் ரீனாவுக்கும் மிக வசதியாக போனது. ஆமா, இவளோட காதலுக்கும் கருப்புசாமிக்கும் என்ன சம்பந்தம்? முக்கியமான அந்த கேள்வியை ரீனா கேட்டபொழுது நின்று ஆழமாக பெருமூச்சு விட்ட ராஜேந்திரன் அந்த முக்கியமான பதிலை சொல்ல வாய் எடுத்தான். ஆனைமுடியாரோ டாக்ஸி ஸ்டாண்ட் நோக்கி நடந்தபடி. அத்தியாயம் 6. வெள்ளிமணி கட்டி ஒரு விளக்கேத்தி வச்சு முல்லைப்பூ போட்டு முன்னால் முழங்காலிட்டு உள்ளம் உருக உன் முன்னால் விழுந்தாக்கா வெள்ளம் போல பாஞ்சு வருவியே கருப்பா, வந்தாக்கா கருகுமே எங்க துன்பம் நெருப்பா. கோடாங்கி பாட்டு. டாக்ஸி ஸ்டாண்டை நெருங்கிவிட்ட தேவர் திரும்பி பார்க்கிறார். ராஜேந்திரனும் ரீனாவும் சுவாரஸ்யமாக பேசிப்படி வருவதை பார்க்கவும் அந்த கனமான மனநிலையிலும் துளி இறக்கம் பிறந்தது போல ஒரு நெகிழ்ச்சி. எதனாலோ அது பிடித்தது போல ஒரு உணர்ச்சி. ஆமா, எங்கே இந்த ரத்னா? ஒரு டாக்ஸி மேல் சாய்ந்து நிற்கும் தேவரின் பார்வை இப்பொழுது ரத்னாவை தேடி துழாவ
ராஜேந்திரன் ரீனாவிடம் அவள் கேள்விக்கு விளக்கம் தந்து கொண்டிருந்தான். ரத்னா வந்து சேரட்டும் என்பது போல அவன் நடையில் கூட தளர்வு. ஆமா, என்ன கேட்டீங்க? கருப்புசாமிக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்னா? ஆமாம், எங்க தோட்டக்கார மங்கலத்துல காஃபி குடிக்கிறதுக்கும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு கூட கருப்புசாமிக்கு தொடர்பு உண்டுங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அவ்வளோ வித்தியாசமான ஊர், ஜனங்களும் அதுக்கு மேலே. புரியும்படி சொல்லுங்க. அது முடியாதுங்க. எனக்கே புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? ராஜேந்திரன் பதிலால் ரீனா உச்சபட்சமாக சோர்ந்து போனாள். இப்படி ஆரம்பிச்ச இடத்துல நின்னா எப்படிங்க? ரத்னா ஏன் அரவிந்த்கிட்ட தன் காதலை ஓப்பனா சொல்லாம இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சாக்கணும். அவளோ காரணத்தை தெரிஞ்சுக்க எங்க ஊருக்கு வான்னு கூப்பிடுறா. உங்க ஊர்லயோ கருப்பு கலவுன்னு பிரச்சனை. இதுக்கு நடுவுல என் சந்தேகத்துக்கு எப்படி விடை கிடைக்கும்னு தெரியலையே என்று அந்த சலிப்பை வார்த்தைகளில் கொட்டினாள். கிடைக்கும், வாங்க. அவ ஒரு முட்டாளுங்கிற விடை கிடைக்கும். அதுக்கு நான் அங்க வரணுமா? இங்க சொல்லக்கூடாதா? ரீனாவின் அந்த முக்கிய கேள்வியின் பொழுது ரத்னாவே வந்துவிட்டாள். என்ன நீங்க அப்பாவை அங்க நிக்க விட்டுட்டு இங்க நின்றுக்கிட்டு? உனக்காக தாண்டி. அது சரி, லீவ் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், உனக்கும் சேர்த்து. ஆமா, நான் கட்டாயம் வந்துதான் ஆகணுமா? ரீனாவின் கேள்வி. இந்த முறை ரத்னாவை என்னவோ செய்தது. சற்று மௌனித்தாள். அப்பொழுது தேவரிடமிருந்து அதற்கு பதில். ஏமா அப்படி கேட்குற? நீ முதலா என் வீட்டுக்கு வந்து சரியா கூட தங்கல. அதுக்குள்ள இங்க எல்லோரும் கிளம்பி வரும்படியா ஆயிடுச்சு. இப்போவாவது வந்து நிம்மதியா 4 நாள் தங்கிட்டு போமா. நெருங்கி வந்து தேவர் இப்படி ஒரு பதிலை சொல்வார் என்று ரீனா நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆமாங்க, வாங்க என்று தன் பங்குக்கு பாக்கு வைத்தான் ராஜேந்திரன். ரீனா ஆமோதிப்பாய் தலையை அசைக்க அடுத்த நிமிடத்தில் அங்கிருந்து டாக்ஸியிலேயே அனைவரும் கிளம்பிவிட்டனர். ராஜேந்திரன் மட்டும் காருக்குள் ரீனாவை திரும்பி திரும்பி பார்த்தபடி. தேவரையா வந்துட்டாரா? வெள்ளி நாச்சியிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் சீனியம்மா. தோட்டக்கார மங்கலத்து சராசரி பிரஜை. இல்ல அத்தா, நானும் அவங்களுக்காக தான் காத்திருக்கிறேன் என்று மூக்கை சிந்தி முந்தியில் துடைக்கிறாள் வெள்ளினாச்சி. ஆமா, என்ன செய்தி? இது இளைய மகள் லட்சுமி. சீனியம்மாளிடம் மெல்லிய திணறல். சொல்லு ஆத்தா, என்ன செய்தி? என் புருஷனை பார்த்தா எழுந்திரிச்சு உள்ள ஓடுவ. இன்னைக்கு எங்கன்னு வந்து கேள்வியை கேட்குறியே? ஒன்றுமில்ல, அது வந்து எது வந்து? இல்லை, போலீஸ் வந்துட்டு போச்சே. என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான். புரியலடி உன் பேச்சு. என்ன தாயி புரியலங்கிற? மொத்தமாக 40 சவர நகையை பறி கொடுத்துட்டு மொட்டை மரமாக நிற்கிறேன் இப்போ நான். அதெல்லாம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதன்னு தெரிஞ்சுக்கத்தான். சீனியம்மாள் இப்படி சொல்லும்பொழுதே விழியோரம் கண்ணீர் பெருக்கு. வெள்ளினாச்சி அதை பார்த்து சளைத்து போகிறாள். என்னவோ ஆத்தா, உன் மாதிரி தான் நானும். நீ ஆச்சும் 40 சவரன் விட்டு போட்ட. நான் 100க்கு மேலே தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். நம்புவோம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு. என் ஜாமி கருப்பு என்னை கைவிடாதுன்னு இந்த நொடி எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் தான். சன்னதிக்கு போய் முளைப்பயிரை கட்டிட்டு வந்திருக்கேன் தாயி. அது முளை விட்டு இலை விட்டு துளிர்க்கு முன்ன எனக்கு என் நகைங்க கிடைக்கணும். இல்லாட்டி அது காக்கிற சமயம் இல்லை, நாம் அதை கும்புறதுல அர்த்தமும் இல்லை. சீனியம்மாள் சற்று சீரிய அம்மாளாக ஆன நிலையில் அங்கிருந்து நழுவ தொடங்க வெள்ளி நாச்சியிடம் விக்கித்த நிலை. அம்மா, உன் நம்பிக்கைக்கு மேல சீனியம்மாளுக்கு நம்பிக்கை என்று அதற்கு இசைந்து கொடுக்கிறாள் லட்சுமி. அப்பொழுது வாத்தியார் வரதப்பிள்ளையும் குடைய மடைக்கப்படி வீட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். அம்மா, அம்மா, எங்க வாத்தியார்மா? லட்சுமியிடம் பார்த்துட்டோம். வாங்க வாத்தியாரையா, வாங்க. வெள்ளி நாச்சி வாய்க்குளிர வரவேற்கிறாள். உள்ளே நுழைபவர் முகத்தில் ஏகப்பட்ட கலக்கம். 7-8 நாளாய் சிறைக்காத வெள்ளி முடிகள் வேறு. பார்க்கவே பரிதாபமான தோற்றம். நடு ஹாலில் அமர்கிறார். ஏது இவ்வளோ தூரம்? வெள்ளி நாச்சி விதரணையாக ஆரம்பிக்கிறாள். பெருமூச்சு வாத்தியாரிடம், பின் விளக்கம். நான் என்னது தாய் சொல்வேன்? எல்லாம் களவு போனது சம்பந்தமா விசாரிக்கத்தான் வந்தேன். போலீஸ் நாயும் வந்துட்டு போனதா அறிஞ்சேன். அதான் பின் விவரம் தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்குறேன். அதுக்கு தானே தேவரையா மதுரை வரை போயிருக்காரு. நானும் உங்களை மாதிரி தான் அவங்களுக்காகவும் நல்ல பதிலுக்காகவும் காத்திருக்கிறேன். வெள்ளி நாச்சியிடமும் பெருமூச்சு. எனக்கு களவு போனது கூட பெருசா தெரியல தாயி. நம்ம சாமி பேர்ல கலங்கம் வந்துருச்சு பாரு, அதான் பெருசா தெரியுது. ஓடிப்போய் லட்சுமி எடுத்து வந்த மோரை வாங்கியபடி அவர் போட்ட பீடியை வெள்ளினாச்சியை லேசாக துவட்டுகிறது. நீங்க எதை சொல்றீங்க? நம்ம சாமியை தான் சொல்றேன். அது சந்நிதியில தங்கமே கிடந்தாலும் தொட அஞ்சுவோமே. இப்ப என்னடானா
ஒருத்தன் அந்த அறிவாளியே ஆள வெட்டியிருக்கான். ஊரும் கொலை போயிருக்கு. காவல்காரன் மகனையே காவு கொடுத்துருக்காங்க. கருப்பு கருப்புன்னு எம்புட்டு நம்பிக்கை வைத்திருந்தோம். இப்படி ஆகி போச்சுதே. சளைத்தபடி மோரை குடிக்கிறார். வெள்ளி நாச்சியிடம் கூட அடர்ந்த மௌனம். இந்த கேள்விக்கு எந்த பதிலை சொல்ல? வாத்தியாரிடம் பேச்சின் தொடர்ச்சி. முழுதாய் மோர் குடித்து முடித்த நிலை. 4 நாள் முன்னாடி என் மகனுடைய பட்டப்படிப்பு சர்டிபிகேட் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. எப்படி போச்சு, யாரு களவாண்டான்னு தெரியாது. அது இருந்தா தான் அடுத்த வாரம் அவன் ஒரு வேலையில சேர முடியும். இல்லாட்டி இன்டர்வியூல ஒரிஜினலை காட்டின்னு சொன்னதெல்லாம் பொய்யாயிடும். அந்த இடியிலிருந்து நாங்க மீளல. அதுக்குள்ள அடுத்த இடியா வீட்டில் சாமான் பூரா களவு போயிடுச்சு. என் நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. வாத்தியாரின் பெருமூச்சில் அனல் பறக்கிறது. அப்பொழுது அவரது மகனை அவரை தேடியபடி அங்கு வருகிறான். வாசலில் நின்றபடி எட்டி பார்க்கும் லட்சுமியிடம் கேட்கிறான், அப்பா வந்தாரா? ஆமா, உள்ள வாங்க. இருக்கட்டும், அவரை கூப்பிடுங்க. ஆமா, உங்க சர்டிபிகேட் எல்லாம் தொலைஞ்சு போச்சா? ஆமா. டூப்ளிகேட் கேட்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை செய்யலாமே. அடுத்த வாரம் எனக்கு சர்டிபிகேட்ஸ் வேணும். அதுக்குள்ள வாங்க முடியுமா? யூனிவர்சிட்டியில் ஒரிஜினல் அனுப்பி வைக்கவே மாசக்கணக்காகுது. டூப்ளிகேட்டியா உடனே தரப்போறாங்க. அப்ப வேலை ஊத்தி மூட வேண்டியது தான். இப்படி சொன்னா எப்படிங்க? வேற எப்படி சொல்ல? எல்லோரும் கணத்துல போட்டுக்கிற கருப்புசாமியா திருட்டு போன சர்டிபிகேட்டை திருடங்கிட்ட இருந்து மீட்டு தர போறாரு. அவனும் அங்கும் இங்கும் சுற்றிவிட்டு கருப்புசாமியை ஒரு இடி இடிக்க லட்சுமியிடம் சற்றே கோபம். ஏன் ஆளுக்கு இப்படி கருப்பு போட்டு காய்ச்சிறீங்க? வெடிக்கிறாள். இதற்குள் வாத்தியாரும் பேசி முடித்தது போதும் என்பது போல கிளம்பிவிட்டவர் வாசல்படி அருகில் மகன் இருப்பதை பார்த்து கசந்து போக அவனிடமும் ஆற்றாமை. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? கிளம்புங்க, கிளம்புங்க. நீ போ, நான் வரேன். எங்க போறதா உத்தேசம்? போடா, நான் எங்க போனா உனக்கு என்ன? சரி, அப்ப அப்படியே போயிருங்க. அவன் கோபித்து கொண்டு திரும்பி போக வாத்தியார் மட்டும் லட்சுமியை பார்த்து ஒரு அர்த்த சிரிப்பு சிரித்துவிட்டு, நான் கருப்பு கோவிலுக்கு போறேனா இவன் கேட்க மாட்டான், அதான் அப்படி சொன்னேன் என்கிறார். லட்சுமியிடம் ஆச்சரியம். ஆமா, இப்பதான் அந்த சாமி மேல ஒரே புலம்புனீங்க. இப்ப அங்கே போறேனா என்ன அர்த்தம்? திட்டினாலும் திட்டாட்டியும் அதை விட்டா எங்களை மாதிரி ஏழைகளுக்கு கதி கிடைக்காதுன்னு அர்த்தம். வாத்தியார் பேசிவிட்டு போவதில் லட்சுமியிடம் பிடிபடாத ஆச்சரியம். அவளுக்குள்ளும் இப்பொழுது பிரார்த்தனை. கருப்பா, நீ இருக்கிறது சத்தியம்னா இவங்க யார் நம்பிக்கையும் வீண் போயிடக்கூடாது. ஹாரன் சப்தத்துடன் வந்து நின்ற டாக்ஸியிலிருந்து இறங்குகிறார் ஆனைமுடி தேவர். சப்தம் வெள்ளினாச்சி மற்றும் லட்சுமி என்றில்லாமல் வீதியை இழுத்து வந்திருக்கிறது. வீதியை சுற்றி நிற்க வெள்ளினாச்சி தேவரையும் ரத்னா, ரீனா, ராஜேந்திரன் என்று மற்றவர்களையும் பார்க்கும் பார்வையில் போன காரியம் என்னாச்சு எனும் கேள்வி. தேவரையா, எல்லா சம்பிரதாயமும் முடிஞ்சிருச்சா? காட்டுல மாட்டினவன் பொழிச்சிட்டானா? களவாணி பசங்க பத்தி ஏதாவது துப்பு தந்தானா? ஆளுக்கு கேட்கும் கேள்விகளை புறந்தள்ளியபடி உள் நுழைகிறார் தேவர். கேட்கிறாங்கல்ல, நின்று பதில் சொல்லிவிட்டு உள்ள வரக்கூடாதா? உள்ளே வெள்ளினாச்சி சளைத்து கொண்டாலும் வெளியே ரத்னா அவர்கள் ஆர்வம் புரிந்த மாதிரி பதில் சொல்ல ஆரம்பித்திருந்தாள். நிச்சயம் நம்ம திருட்டு போன பொருள் எல்லாம் கிடைச்சிரும். கரட்ல இன்ஸ்பெக்டர் பாபு வாசம் சிக்கின நபர் கூட ஒரு நக்சலைட் தான். அவர் பிழைச்சிக்கிட்டார். அவர் மூலமா அநேக தகவல்கள் கிடைச்சிருக்கு. எப்ப வேணும்னாலும் திருடங்க சிக்கலாம். ரத்னா சொல்லி வாய் மூடவும் ஆமோதிப்பாய் ஊர் மாரியம்மன் கோவிலிலிருந்து மணி சப்தம் கேட்டது. ஆத்தாலே சொல்லிட்டா, இனி கட்டாயம் கிடைச்சிரும் என்று ஆமோதித்து இசைந்தார் ஒரு பெரியவர். ஆமா, ஆத்தாலே சொல்லிட்டா, எங்கிட்டயா போய் கவுந்து படுத்து தூங்குங்க. ஊர்ல அங்க இங்க ஒரு சத்தம் கேட்டுடக்கூடாது. உடனே ஆத்தா சொல்லிட்டா, தாத்தா சொல்லிட்டான்னு இப்படி நெருப்பு துண்டமாய் வார்த்தைகளை உதிர்ப்பது ராஜேந்திரன். ரீனாவுக்குள் அந்த பதில் குபைர் சிரிப்பை உருவாக்கிவிட்டது. ராஜேந்திரனின் பேச்சால் முகத்தில் குத்துப்பட்ட மாதிரி பெரியவர் முகத்தில் ஒரு வேதனை. அப்பொழுது ஒரு சிபிசிஐடி போலீஸ் சிவில் டிரெஸ்ஸில் பைக் ஒன்றில் தோரணையாக அங்கு வந்து இறங்கினார். கிராப்பெட்டு, கால் ஷூ, இறுக்கமான உடை என்று சகலத்திலும் போலீஸ் தனம். இங்க ஆனைமுடி தேவர் விடுங்கிறது? எஸ், இதுதான். என்ன வேணும்? யார் நீங்க? நான் கிரைம் பிரான்ச் போலீஸ் கான்ஸ்டபிள்மா. உங்க ஊர்ல திருட்டு போன எல்லா பொருட்களோடு திருடர்களும் சிக்கிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் பாபுவோட பிடியில அவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஒரு அரை மணிக்குள்ள இது நடந்திருக்கு. வயர்லெஸ் மெசேஜை பாஸ் பண்ண சொல்லி பாபு சார் சொன்னார். முடிஞ்சா நாளைக்கு ஸ்டேஷனுக்கு களவு கொடுத்தவங்களை எல்லாம் வந்து பார்க்க சொன்னார். அந்த கான்ஸ்டபிளின் பதில் சுற்றி இருந்தவர்களை ஒரு உசுப்பு உசுப்ப ரத்னாவிடமும் மகிழ்ச்சி, முகமெங்கும் ஒரு பரவசத்தை போர்த்தி காட்டியது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்பா,
ரத்னா சந்தோஷத்தால் சற்றே திணற தேவரை இப்பொழுது வாசல்புறம் வந்து கான்ஸ்டபிளின் பதிலை கேட்டு அவரை உள்ளே கூட அழைக்க தோன்றாமல் அப்பாடா என்கிற நிம்மதிக்குள் வழுக்க தொடங்குகிறார். விஷயம் வேகமாக ஊர் முழுக்க பரவிவிட்டது. தேவரை பார்த்து சந்தோஷ பகிர்வுக்கும் அடுத்து என்ன செய்யலாம் என்பதற்குமாய் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு கூட்டம் வந்து போக தொடங்கிவிட்டது. எல்லாமே ரீனாவுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வருகின்றவர்களில் பலர் ராஜேந்திரனையும் பாராட்ட தவறவில்லை. ராஜேந்திரா, தைரியமா நீ மட்டும் போலீஸ்க்கு போயிருக்காட்டி இவ்வளோ சீக்கிரமா காரியம் முடிஞ்சிருக்குமா, பெரிய ஆளப்பா நீ என்று பாராட்டுகின்றனர். ஆனால் அவனோ ரீனாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவளிடமிருந்து ஏதாவது பாராட்டு வராதா என்கிற நினைப்பு கண்களில் மின்னிக்கொண்டு இருந்தது. ரீனாவுக்கும் அது புரிந்த மாதிரிதான் தெரிகிறது. அவனை மெல்ல நெருங்குகிறாள். எப்படியோ திருடனை பிடிச்சிட்டிங்க என்கிறாள். நானா? அவனிடம் எதிர்கேள்வி. இல்லையா பின்ன? தைரியமா போலீஸ்க்கு போகிற டெசிஷனை எடுத்து காரியங்களை வேகமா செய்தது யாராம்? இருக்கலாம், அது எல்லோரும் செய்யறதுதானே. இந்த ஊர்ல அப்படி யார் செய்ய முடியும் உங்களை தவிர? ஆமாம், அது வாஸ்தவன்தான். ஆமா, எத்தனை நாளைக்கு இங்க தங்க போறதா உத்தேசம்? ஏன், என்ன விஷயம்? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உங்களோட பேசணும். பேசுங்க. உள்ளே நடந்து ஹாலில் சோஃபாவில் சாய்ந்தபடி சொல்கிறாள் ரீனா. அதுக்கு முந்தி உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. ராஜேந்திரன் அவள் எதிரில் அமர்ந்தபடி கேட்கிறான். உங்க முக்கியமான விஷயத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ராஜேந்திரன் இந்த கேள்வியால் நெடுநேரம் மௌனம் காக்க ஆரம்பித்தான். அவளை வெறுத்தும் பார்த்தான். சுடிதாரில் சுருண்ட கேச அழகில் சுல்லென்று தைக்கும் பார்வையில் ரீனா எம்பிபிஎஸ்ஸின் இளந்தோரணியில் அடிவயிற்றில் பனிக்கட்டிய பரப்பினார் போல ஒரு சில்லிப்பு அவனிடம். கேட்கிறேன்ல. அவளிடம் திரும்பவும் நிமிண்டல். சொல்றேன், சொல்லுங்க. இல்ல, என் மாமனார் மாமியார் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறது தப்பா என்ன? ரீனா அந்த பதிலில் ஒரு வினாடி தடுமாறிவிட்டாள். ஐ லவ் யூ என்று சொல்வதற்கு பதில் அவன் மாற்றி சொன்ன விதத்தில் அவளிடம் திணறலான திணறல். திணறலை தேவரின் வருகை மேலும் கூட்டியது. சட்டியை காட்டிவிட்டு படு ஹோம்லியாக ஊஞ்சலில் அமரப்போகிறார். அதே சமயம் வீட்டுக்குள் கருப்பு கோவில் பூசாரியும் நுழைந்திருந்தார். ஊஞ்சலில் அமர்ந்து வெற்றிலைக்கு சுண்ணாம்பை தடவ ஆரம்பித்திருந்தார் தேவர். பூசாரியை பார்த்து ஊஞ்சலாட்டத்தை கால்களால் தரை தட்டி நிறுத்த பூசாரியிடம் உணர்ச்சியற்ற குரலில் பேச்சு. தேவரே, நாளைக்கு கருப்பு சன்னதியில உச்சிக்கால பூஜை இருக்கு. அப்படியே உடுக்காட்டம் போட்டு குறி சொல்லவும் உத்தரவாயிருக்கு. குளிச்சுப்புட்டு சுத்தபத்தமா சன்னதிக்கு வந்து சேருங்க. மறக்காம மகனையும் கூட்டி வரீங்க. பூசாரி பதிலுக்கு காத்திராமல் கிளம்பிவிட்டார். திரும்பி நடப்பவர் எதிரே ரத்னா வருகிறாள். அவளை பார்க்கவும் பூசாரியிடம் ஒரு சிநேகித சிரிப்பு. தாயி, நாளை உச்சிக்கால பூஜைக்கு நீயும் வா தாயி என்கிற அழைப்பு அவரிடம். யோ நில்லியா! திடுமென்று தேவரின் கடுமையான குரல் பூசாரியை திருப்பி நிறுத்துகிறது. கோவில்ல தான் சாமியே இல்லையே, அப்புறம் எதுக்கியா பூசையும் குறியும்? பூசாரி நின்று ஒரு முறைப்பு மட்டும் முறைக்கிறார். பின் பதில் எதுவும் பேசாத நடை அவரிடம். பூசாரி, கேட்குறேன்ல. அதட்டல் தேவரிடம். பூசாரியிடம் திரும்பவும் முறைப்பு. இப்படி முறைச்சா என்னையா அர்த்தம்? நான் கேட்டதுல என்ன தப்பு? அங்கே இருந்த சாமி அறிவால் இப்ப ஸ்டேஷன்ல திருடனை பிடிச்சதோ போலீஸ். இதுல சாமி எங்க வந்துச்சு? அது எங்கே இருந்துச்சு? பூசாரி பதில் எதுவும் சொல்லாமல் முறைத்து பார்த்துவிட்டு விடுவிடுவென நடந்தார். தேவர் ஸ்தம்பித்து நிற்க ரத்னாவிடம் மட்டும் ஏனோ ஒரு வகை கசகசப்பான மனநிலை. தேவர் கேட்டதிலும் தப்பில்லையே என்கிற அறிவுபூர்வம். பூசாரி ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. அப்பா கேட்டதுல தப்பு என்ன இருக்கு? அவளும் கேட்கிறாள். பூசாரி ரத்னா என்பதால் சற்று இணக்கமாக சிரித்து பதில் சொல்ல ஆரம்பித்தார். இதை பாருமா, தெய்வ செயல்களை எடை போடுற சக்தி நமக்கு கிடையாது. இருந்தும் சொல்றேன், இவ்வளோ தூரம் நடந்திருக்கிற ஒவ்வொரு செயலையும் கருப்பம் இல்லாம இல்லை. செத்துப்போன நாச்சிமுத்தும் கூட சாக வேண்டிய ஒரு துரோகி பைதானே. அந்த துரோகியை கூட கருப்பு கொள்ளல, யாரோ தானே கொண்டிருக்காங்க. இதெல்லாம் கணிக்க வந்த இன்ஸ்பெக்டருக்கு பாதை காட்டி புதுசா ஒருத்தனை கரட்டு மேல அடையாளம் காட்டினது கூட கருப்போட குதிரை தானே. இப்ப அம்புட்டு திருடங்களும் திருட்டு சாமான்களோட மாட்டியிருக்காங்களே, போலீஸ் தான் பிடிச்சிருச்சே இல்லைங்களே. ஆனா இப்படி நடந்ததுல கூட ஏதாச்சும் ஒரு பெரிய காரணம் இருக்கணும். இல்லாம என் கருப்பன் நாடகம் ஆட மாட்டாமா? உனக்கு சொன்னா புரியாது, சின்ன வயசு. ஒரு நீண்ட பதிலை தந்துவிட்டு பிரதி பதிலை கூட எதிர்பாராமல் வேகமாக நடக்கிறார் பூசாரி. ரத்னாவிடம் முறைவு. அந்த பதில் தேவரை கூட கட்டி போட்டு இருந்தது. அதிகப்படியாய் பேசிவிட்டதை போன்ற பயத்தை
அவருக்குள் உருவாக்கியிருந்தது. ஆமோதிப்பாய் சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தின் ஆமோதிப்பு. இனி அந்த நாதத்தின் முடிவில் பலமாய் இப்பொழுது மணி சத்தம். இப்பொழுது டான் டான் என்று திரும்பவும் கருப்பு கோவில் மணி சப்தம்தான். இந்த முறை யாருடைய வேலை? தேவர் கோபம் பயம் இரண்டும் கலந்த கலவையாக நிமிர காதை பீய்த்தது அந்த மணி சப்தம். அத்தியாயம் 7. ஓங்கியொரு ஆலமரம் அது உடம்பெல்லாம் கிளையின் கரம், வாங்கியொரு அறிவாலை வேர்பற்பில் நட்டாக்கா, நேர்பார்த்து ஆதரிக்கும் என் ஜாமி கருப்போட உருக்கான தர்ம சக்கரம், சீரான புத்திக்கு சீரை தரும் சில்லறைகள் வந்தாக்கா, கல்லறைக்கு பாதை தரும். கோடாங்கி பாட்டு. காதை பீக்கிறது மணி சத்தம். சத்தம் தேவருக்குள் பிரளத்தியை உருவாக்கும் போல தெரிகிறது. முகத்தில் இனம் பிரிக்க முடியாத உணர்ச்சிகளின் கவலை. சமையல் கட்டிலிருந்த வெளிநாச்சி கூட மசாலா அரைத்த வாசனையோடு ஓடி வந்து தேவரை வெறிக்கிறாள். ரீனாவிடம் மெல்ல காதல் பாஷியின் பக்கங்களை திறந்திருந்த ராஜேந்திரன் கூட கண்ணில் கனலோடு தேவரை பார்க்கிறான். வாசல் நிலைப்படியில் நிலைமரமாக ரத்னா, நடுவில் சப்தம் மட்டும் கம்பீரமாக அனைவர் காதுகளையும் குறைந்தபடி. ஊருக்குள்ளேயும் அந்த மணி சப்தத்தால் இப்பொழுது விடைப்பு. ஆனால் முன்போல் யாரும் வீட்டை நீங்கி சப்தத்திற்கான காரணத்தை பார்க்க ஆயத்தப்பட்ட மாதிரி தெரியவில்லை. ஆங்காங்கே மலங்க நின்றபடி இருக்க சிலரின் பார்வை தேவரின் வீட்டு பக்கம் பதிகிறது. தேவரோ ஊஞ்சலை எத்திவிட்டு வேகமாக ஆட்டுகிறார். கிரீச் கிரீச் கிரீச். வெற்றிலேயே நாவனத்தில் அடக்கி ருசிக்க தொடங்குகிறார். ராஜேந்திரன் மட்டும் பொறுத்தது போதும் என்பது போல வேகமாக வெளிக்கிளம்ப கால் எடுக்கிறான். நில்லு. தேவரிடமிருந்து தடுப்பு. என்னன்னு போய் பார்க்க வேண்டாமா? ராஜேந்திரன் பிடரியை சிலுப்பியபடி கேட்கிறான். வேண்டாம், யாரும் போக வேண்டாம். இப்படி சொன்னா எப்படி? எந்த பயல் என்று போய் பார்த்துருவோம். வேண்டாம், பார்க்க வேண்டாம். போய் பார்க்கும்பொழுது அவன் நின்றுட்டு இருக்க மாட்டான். நாம் அங்கே வரணும்னு தான் மணியை அடிக்கிறான். போகாம விட்டாதான் அவன் ஏமாறுவான். அடுத்து வித்தியாசமா எதையாவது செய்வான். அப்ப நிச்சயம் மாட்டிக்குவான். அப்பா, நீங்க தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க நினைக்கிறீங்க. ராஜேந்திரனின் பதிலுக்கு வெளிநாச்சிடமிருந்து பதில் பாய்ந்தது. ராஜேந்திரா, நீ போகக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே காலை வச்ச உன் அம்மா உடம்புல உசுறு இருக்காது. ராஜேந்திரன் அந்த வினாடி கொதித்து போனான். ரீனாவை ஏழாமையோடு பார்த்தான். சத்தமோ நிற்காமல் ஒலிக்கிறது. ரீனா சட்டென்று ரத்னாவை பார்த்தாள். அவளிடம் இப்பொழுது வெளியே வா என்பது போல சமிச்சை. ரீனாவும் ராஜேந்திரனுக்கு மட்டும் புரியும்படி சமைக்கி கொடுத்துவிட்டு மெல்ல நழுவினாள். கிரீச் கிரீச் கிரீச். ஊஞ்சலில் தேவர் 6வது வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவியபடி நிமிராமலே கேட்டார். எங்க தாய் கிளம்பிட்ட? வந்து காஃபி தண்ணி கூட குடிக்காம. ரீனா கயிறு கட்டி இழுக்கப்பட்ட மாதிரி நின்றாள். எங்கேயும் இல்லைங்க. மணி சப்தம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல, அதான் பார்க்கலாம்னு. வேண்டாம் தாயி, ஓய்வெடுக்கிற வேலையை பாரு. யாரு மணி அடிச்சா நமக்கென்ன? சரிங்க. மிடறு விழுங்கினாள் ரீனா. பின் அப்படியும் இப்படியுமாக பார்த்தபடி கால் கழுவுவதற்கு செல்வது போல பின்பக்கமாக சென்றாள். அங்கே வேலி ஓரமாக காத்திருக்கும் நிலையில் ரத்னா, ஏய், உங்க அப்பா உள்ற கத்துறாரடி. அவர் அப்படித்தான். நீ வா. எங்கடி? மணி சப்தம் வருது பார், அந்த கருப்பு கோவிலுக்கு. ரத்னாவின் பதிலால் ரீனா துளி அதிர்ந்தாலும் உடனேயே உற்சாகமாக கிளம்பிவிட்டாள். சரி வா போகலாம். ஆமா, எதுக்கு இப்படி மணி அடிக்கிறாங்க? அடிக்கிறது யாரு? ஏதாவது பூஜையா? போய் பார்த்தாதானே தெரியும். பாவம் உன் அண்ணன். உங்க அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. போனா என்னடி தப்பு? வேலி தடுப்பு தாண்டி செம்மண் பழுப்பு சாலையில் சேலையினை உயர்த்தி பிடித்தபடி நடக்கும் ரத்னாவை அந்த கேள்வி இடிக்கிறது. என்ன தப்பா? போன தடவை இப்படி மணி சப்தம் கேட்டுத்தான் ஊரே திரண்டு கோவிலுக்கு போனாங்க. போன இடத்துல பிணம் தானே கிடந்தது. அதோட ஊருக்குள்ளேயும் அதே நேரத்தில் தானே திருடனுங்க கைவரிசையை காமிச்சாங்க. ரத்னா இப்படி பேசிக்கொண்டு கடலை வயலில் கால் பதித்திருக்கிறாள். கலைநாத்திகளின் பார்வையிலும் ஆச்சரியமாக பதிந்திருக்கிறாள். அவர்கள் பார்வையில் மட்டும்தானா? வயல் நண்டை தேடி வந்து முகாமிட்டிருக்கும் 7-8 கொக்குகளும் கூட தங்கள் வலைக்கழுத்தை உயர்த்தி ரத்னாவையும் ரீனாவையும் வியப்போடு பார்க்கின்றன. தாயி, எங்க கிளம்பிட்ட? கோவிலுக்கா? ஒருத்தி கேட்கிறாள். ரத்னா பதில் சொல்லவில்லை. வேகமான நடை அவளிடம். சீக்கிரம் வாடி. ரீனாவை அழைக்கும் அந்த வேகமும் நடையும் அவள் ஏதோ ஒரு முடிவுடன் நடப்பதை நிரூபிக்கிறது. ஆமா, இப்போ கோவிலுக்கு போய் மணி எடுக்கிறத பார்த்து என்ன பண்ண போறோம்? ரீனாவிடம் நெரிசல் நடைக்கு நடுவே கேள்வி. முதல்ல மணியை பாரு, அப்புறமா இந்த கேள்வியை கேளு. புதிர் போடாம நேராக பதில் சொல் ரத்னா. உன் அண்ணன் உனக்கு மேல புதிர் போடுறாருடி.
அண்ணனை அறுத்தியா? இல்லை, அளந்தேன். அடேங்கப்பா, ஆமாம், திடீர்னு அவனை அளக்க வேண்டிய அவசியம்? ஐ லவ் யூன்னு சொல்லத்தான். பட்டென்று ஒரு நாற்கோண வரப்பின் மேல் நின்று இப்படி ரீனா சொல்லவும் ரத்னாவிடம் சிக்கு விழுந்த மாதிரி ஒரு சிடுக்கல். என்னடி சொல்ற? இமை வில்லான நிலையில் கேள்வி. ஆமாண்டி, உன் அண்ணன் படிக்கணக்கில் என்னை பார்த்து சொல்லி விட்டுட்டு ஒரு கட்டத்தில் ஐ லவ் யூன்னு சொல்லாமல் சொல்லிட்டாரடி. பதிலுக்கு நான் சொல்ல வேண்டாமா? நிஜமாவா? இஸ் இட் ட்ரூ? 100%. ரத்னா உடனே வரப்பென்று பாராமல் ரீனாவை நெருங்கி வந்தாள். கட்டி கொண்டாள். சட்டென்று மணி சப்தமும் நின்று போனது. நிசப்தம். பசும் வயல்காற்று மட்டும் கடலை செடியோடு கட்டி உருண்டு நாய்க்குட்டி விளையாட்டு விளையாடி கொண்டு இருந்தது. ரத்னாவின் அணைப்பும் விலகத் தொடங்கியது. ஏதோ வினாடியில் அவளது முகத்தில் சோகம் வந்து சாயம் போல ஒட்டிக்கொண்ட மாதிரியும் தோன்றியது. ஏண்டி ஒரு மாதிரி ஆயிட்ட? ரீனா அதற்கு காரணம் கேட்டாள். ரத்னாவிடம் பெருமூச்சு. கேட்குறேன்ல, சொல்லுடி. என்னத்தை சொல்ல? இந்த பூடகமெல்லாம் வேண்டாம். நீ இப்போ உன் காதலுக்கு மட்டுமில்ல, என் காதலுக்கும் பதில் சொல்லணும். புதிர் போடாம நேரா பதில் சொல்லணும். நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. உங்கள் அண்ணனுக்கு இன்னைக்கே ஒரு பதிலை சொல்ல போகிறேன். ஒரு பதிலா? ஐ ஆல்சோ லவ் யூன்னு தான். கொஞ்சம் பொறு ரீனா, அவசரப்படாத. சரியான காரணத்தை சொல்லு, பொறுக்கிறேன். சொல்கிறேன். பெருமூச்சோடு நடக்க ஆரம்பிக்கிறாள். ஏண்டி இப்படி முக்கியமான இடத்துலலாம் சஸ்பென்ஸை வச்சு கொள்ற? சலிப்போடு பின்தொடர்கிறாள் ரீனா. அங்கும் இங்குமாக சிலர் இருவரின் நடையும் பார்க்கின்றனர். லேசாக பயப்படவும் செய்கின்றனர். மலையாளத்தான் கரட்டின் ஆரம்பத்தில் திக்குவாய் தாத்தா கூட மாடுகளை மேய்த்தபடி இருவரையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். கரட்டின் மேல் கஷ்டப்பட்டு ஏறுகிறாள் ரத்னா. தாயி, தாத்தா கூப்பிடுகிறார். திரும்பி பார்க்கிறாள் ரத்னா. வேண்டாம், போகாத. தாத்தா பயத்துடன் தடுக்க பார்க்கிறார். ரத்னா ஒரு அலட்சியமான புன்னகையுடன் அதை புறந்தள்ளும் அதே நொடிகளில், கருப்பா வந்துட்டேண்டா என்றபடி ஈர உடம்பும் விரிசடையுமாக கைவசம் முடுக்கையோடும் ஒரு உலக்கையோடும் பூசாரி தனிலிங்க பெருமாள் கருப்பு கோவிலுக்கு என் சாமி வந்த வேகத்தில் வரப்பில் கால் வைத்திருக்க அவருக்கு பின்னாலேயே ஒரு சிறு கூட்டமே அதே போல ஈரம் சொட்டும் உடலுடனும் கிளம்பிவிட்டிருந்தது. குறிப்பாக வாத்தியார் மிகுந்த தீவிரத்துடன் தெரிந்தார். எலே, தேவரையா கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்கடா என்று யாரோ சொன்னதை சட்டையே செய்யாமல் அந்த கூட்டம் வயல் பரப்பில் கால் வைக்கிறது. ரத்னாவும் கூட கரட்டின் உச்சியில் பந்திப்பாறை மேல் கால் வைத்தபடி நிமிர்கிறாள். விசித்திர சப்தம் ஒன்றுடன் திடுமென்று ஒரு கேட்டு கழுகு தலைப்பாகத்தில் துளியும் ரோம சதையின்றி வழவழப்பான கழுத்து வளைவுடன் அவள் தோலை உரசி பறந்து வானம் ஏறியது. ரத்னா இதயத்தை ஒரு நொடி நிறுத்தி பின் லப்தப் செய்யவிட்டாள். பந்திப்பாறையில் ஒரு வகை துர்நாற்றம். ரத், எதுக்கு நீங்க வந்திருக்கோம்? என்ன நாத்தம் இது? தெரியலையா? பின நாத்தம். அதோடு இதுதான் கோவிலுக்கு போற வழியும் கூட. பந்திப்பாறையில் பம்மி பம்மி நடப்பவள் ஒரு இடத்தில் மட்டும் சூரியன் அடாவடி தனத்தோடு ஜொலிப்பதை பார்த்து நின்று கவனித்தாள். வாயின் மேலென வரிசையும் அதில் பல பல பற்களும், அந்த பல்வரிசையில் ஒரு பல் மட்டும் மஞ்சள் பூசி குளிப்பது மாதிரியும் தெரிந்தது. குனிந்து உற்று பார்த்தபொழுதுதான் அது ஒரு தங்கப்பல் என்பது தெரிய வந்தது. அடுத்த நொடி பொழுதிலேயே பந்திப்பாறையில் காய்ந்த ஏதோ ஒரு பிணத்தின் துண்டு பகுதி என்பது வரை புரிந்த நிலையில் அவளிடம் ஸ்தம்பிப்பு. என்னடி இது, மனுஷப்பல் மாதிரி, அதுலேயும் தங்கத்துல? கிசுகிசு குரலில் கழுத்தில் வியர்வை பாம்பை ஓடவிட்டபடி கேட்கிறாள் ரீனா. மாதிரி இல்ல, மனுஷ பல்வரிசை தான். இங்கே தூக்கி எறியப்பட்ட பிணத்தோட பல்வரிசை. ரீனா அடுத்த நொடி ரத்னாவை நெருங்கி கட்டிக்கொண்டாள். பார்வையில் பயத்தையும் பற்ற வைத்து கொண்டாள். குரலிலும் ஒளி செத்து போன கிசுகிசுப்பு. என்னடி சொல்ற? தூக்கி எறியப்பட்ட பிணமா? ஆமாம், கருப்புக்கு எதிராக யார் நடந்தாலும் அவங்க செத்துருவாங்க. அப்படி செத்து போறவங்களை இங்க கொண்டுகிட்டு வந்து போட்டுடுவாங்க. உரசிக்கிட்டு பறந்து போச்சே ஒரு கழுகு, அதுக்கு தீனியா? ரீனா முதல் தடவையாக தனது இயல்புக்கே உரிய மிடுக்கு துருக்கு இவைகளை மூட்டை கட்டிய நிலையில் மிரண்டு போய் நிற்கிறாள். சரி சரி வா. அந்த பல்வரிசைய அசிங்கத்தை தொட்ட கைய உதறுவதை போல் உதறிவிட்டு ரத்னா தொடர்ந்து நடக்க கரட்டின் மறுபுறத்தில் நாயக்கர் தோட்டம் அடர்ந்த பசுமையோடு தெரிந்தது. காதையும் மணிக்கூட்டத்தின் கிளுகிளு சப்தம் வந்து வருடியது. கணத்தில் பய உணர்வு மாற மற்றொரு அதிசயம் மனம் கவ்விக்கொண்டது. என்னடி இது சத்தம்? கருப்பு கோவில் ஆலமரத்தோட மணிகள் சப்தம். அப்ப முன்ன கேட்டது? அது ராட்சச மணியோட சப்தம். எதுக்கு இத்தனை மணிங்க?
வேண்டிக்கிட்டு கட்டுற மணிங்க தான். ஓஹோ! அந்த நொடியில் முகத்தில் அரைந்தது ஊற்று நிறை உரசி வந்த சிலிர்காற்று. வித்தியாசமான ஒரு வகை மருந்து வாசமும் மூக்கை நெருடியது. சலசலவென்று தண்ணீரின் ஊர்வல கோஷமேறு காதை கவ்விக்கொண்டது. வாட் வாட் ஏ பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர்! பருத்த ஆலமரம், அடர்ந்த செடி கொடி வரிசை, காதில் விழும் சலசல சப்தம், முகத்தை பிராண்டும் பனிக்காற்று என்று எல்லாம் சேர்ந்து ரீனாவை வாய் பிளக்கவிட்ட நொடியில் காலை கண்மாய் நோக்கி பாயும் மூற்று நீர் பச்சென்று பிடித்து சிலுக்கிவிட்டது. இந்த தண்ணி பாதையில் வா. அதோ ஒரு ஒற்றையடி பாதை, அதை பிடிக்கணும். அதுதான் கோவிலுக்கு போற ஒரே வழி. ரத்னா முன் நடந்து வழிகாட்ட ரீனா அதிசயமாக அவ்வளவையும் பார்த்தபடி நடந்த அந்த தண்ணீர் பாதையில் இப்பொழுது அவர்களின் காலடிகள் எடுத்து வைக்கும் கிளக் பிளக் சப்தம் மட்டும். நடுவில் மரத்தின் மேல் கூவு கூவு என்று காட்டுக்குவில் ஒன்று ஒரே ஒரு தடவை கூவிவிட்டு ஏனோ அடங்கிக் கொண்டது. கெண்டைக்காலுக்கு மேலேறிய புடவை கட்டும் வெள்ளி கொலுசின் சினுங்களும் நீரோட்டத்தில் புதுவித சப்தம் போட்ட அந்த சரியான நண்பகல் வேளையில் திடுமென்று ஒரு குதிரையின் கனைப்பு சத்தம் இருவரையும் தாக்கவே இருவரிடமும் விதிர்ப்பு. சப்தம் ஒற்றடி பாதையை ஒட்டிய அடர்ந்த புதர்கூட்டமுள்ளிருந்துதான் வந்தது. ரத்னாவும் ரீனாவும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு அப்படியே நின்றுவிட புதர் பரப்பிலிருந்து சிலிர்த்து எழுந்தபடி ஒற்றையடி பாதையில் முன்னிரண்டு காலை பதிக்கிறது கனைப்புக்குரிய அந்த வெள்ளை குதிரை. கண்ணிமைக்கும் நொடியில் இப்பொழுது மொத்த உருவமும் வெளிப்பட வெண்பட்டு போல தேகமும் கருமுத்து போல கண்களுமாக நடுமுதுகில் செம்பட்டு விரித்தார் போன்ற சேன ஆசனம், எங்கும் ஒரு துளி கருமை இல்லாத பளிர் வெளுப்பு. அந்த குழம்பு கால்கள் நான்கும் கூட சீவிய கேரட் துண்டு போல நல்ல சிவந்த நிறத்தில். இருவரின் எதிரில் பிரசனமான அந்த குதிரை இப்பொழுது திரும்பி ஓடத் தொடங்கியது. ரத்னா, உங்க அண்ணன் சுட்ட குதிரையா? அந்த நிலையிலும் ரீனாவிடம் துல்லியமான அந்த கேள்வி. ஆமாம், ஆனா குண்டு காயத்தை காணோம் பாத்தியா? அவர்கள் பார்த்து கொண்டே இருக்க ஆலமரத்தை அடைந்து மரத்தண்டையும் கோவில் படிகளையும் உள்ளடக்கிய நிழல்வட்டத்தை ஒரு வலம் வந்தது அது. அதிசயமாக 18 படி கடந்த சன்னதியில் இப்பொழுது புதியதாய் அரிவாள் ஒன்று சந்தன குங்குமத்துடன் ஆகிருதியான உயரத்துடன் முன்னால் எரியும் மண்சட்டி விளக்கின் ஒளியை வாங்கி சுடர்விட்டபடி நிற்கிறது அந்த அரிவாள். ரத்னாவும் ரீனாவும் தயங்கி தயங்கி ஒற்றையடி பாதையை ஒட்டி மெல்ல நடந்து வந்து குதிரையின் வட்டமடிக்கும் செயலை பார்த்ததும் அந்த புதிய அரிவாளை பார்த்ததும் வாய்ப்பிழந்து நின்ற அந்த நொடியில்தான் அந்த அதிசயம் நடந்தது. கரும்பட்டு கச்சமும் அசம்பட்டு தலைப்பாகையும் தரித்த மின்னல் உருவம் ஒன்று ஆலமரத்து விழுது ஒன்றை பற்றியபடி வந்து அந்த குதிரை மேல் அமர்ந்த நிலையில் அதன் பின்தொடையை உதைக்க அந்த வெள்ளை குதிரையிடம் ஆக்ரோஷமான வேகம். சிட்டாய் பறக்கும் அந்த குதிரை மேலான உருவம் இப்பொழுது திரும்பி பார்க்கிறது. ரத்னா உறைந்து போகிறாள். ரீனா இமைக்க மறந்துவிட்டிருக்கிறாள். திரும்பி பார்த்த அந்த உருவின் கண்களும் மீசையும், கண்ணின் அந்த ஜொலிப்பும் மீசையின் மதர்ப்பும், ஓ, நம்பவே இயலாதபடி அந்த புறவி இப்பொழுது கரட்டின் செங்குத்து பாறை ஒன்றின் மேல் ஏறுகிறது. சூரிய கதிரில் கரும்பட்டும் செம்பட்டும் கண்களை கூச விடுகின்றன. உச்சி ஏறிய புறவி மறுபக்கம் சரிந்து இறங்க குளம்படி சத்தம் கூட காதில் தேய்ந்து மறைய ரீனாவும் ரத்னாவும் அந்த சில நிமிட பொழுதில் ஏற்பட்ட அனுபவத்தில் உறைந்து நிற்கும் பொழுது செங்குத்து பாறை பக்கம் இருந்து திரும்பவும் சப்தம் கேட்டது. பார்த்தால் பூசாரியின் கூட்டம். தண்ணீரில் கால் பதித்து அரோகரா சொல்லியபடி வரும் அவர்களை அதிசயமாக பார்க்கிறாள் ரத்னா. பூசாரியும் கூட ஒற்றையடி பாதையில் ஈரக்காலுடன் ஏறும்பொழுதே ரத்னாவையும் ரீனாவையும் பார்த்து விடுகிறார். பின் நெருங்கி வந்து மர நிழலில் நின்றபடி, என்ன தாய் இது அதிசயம், நான் வரும் முன்ன இங்க வந்து நின்றுட்டுருக்க கேட்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, நீங்க வந்த அந்த பாறை பக்கமா ஒரு குதிரையும் அது மேல ஒருத்தரும் போனாரே, பார்க்கலையா? ரீனா தாமதிக்காமல் கேட்டுவிட்டாள். குதிரையும் அது மேல ஒருத்தருமா? நாங்க வந்த வழியிலையா? பூசாரி எதிர்கேள்வியில் அப்படி எதையும் அவர் பார்க்கவில்லை என்கிற செய்தி. இது எப்படி சாத்தியம்? ரத்னாவிடமும் ரீனாவிடமும் கேள்வி புடைப்பு. என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதை ரொம்பவே பெருசு, அதனால் கண்டிப்பாக ஒரு 5 பாகமாவது வரும்னு நினைக்கிறேன். நான் நிதானமாக ஒன்று ஒன்றா படித்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.